உள்ளம் எந்த அளவு தூரம் உருவாகிக்கின்ற கேள்வியோட மிக முக்கியமானது ஒரு வசனம் சூரா ஆல் இம்ரான் 133 தொடக்கம் 136 வரைக்குமான வசனங்களை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா காலம், மதீனாவில் மிக முக்கியமானது ஒரு சந்தர்ப்பம்தான், ரசூலோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம்தான் உஹது யுத்தம். உஹது யுத்தம் பெரியதொரு எதிர்பார்ப்பிஞ்சி, பத்ரு சின்னொரு தொகையில் அல்லாஹ்ட அருளால் மலக்குமார்களோட வருகை எல்லாத்தையும் வச்சு பெரியதொரு வெற்றி முஸ்லீம் சமூகம் நிகழ்த்தி காட்டுது. அரபுகளோட மத்தியில் பெரிய ஒரு பீதி ஏற்படுத்தின நிகழ்வு தான் பத்ர். அந்த வெற்றி கழிப்போட அடுத்த உஹத் பெரியதொரு எதிர்பார்ப்பு முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நிலைமை சாதகமாக அமையலைன்றது உங்களுக்கு வரலாறு தெரியும். அதை பத்ர் உஹதை முடிச்சிட்டு வந்து சஹாபாக்கள் எல்லாம் மிச்சம் கவலைகளோட இக்குள்ள தான் இந்த வசனங்கள் இறங்குது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவரோட இந்த தோழர்களுக்கும் ஒரு ஆறுதலாக மறுமை சார்ந்த அவங்களோட சிந்தனையை உயர்த்தி, உலக விஷயங்களில் மாத்திரம் வச்சு உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கப்படாது என்ற ஒரு பாடத்தை சொல்லித்தர மிக உன்னதமான வசனங்கள். இஸ்லாமிய இயக்க பணியை செய்கிறார்கள், அல்லாட மார்க்கத்தை வாழ வச்சுறார்கள்ன்ற வகையில் இந்த வசனங்களோட இதை பாடமாக்கி தொழுகையில் ஓதி தொடர்ந்தும் இதால் உணர்வு பெற ஆட்களாக இருக்கணுன்ற வகையில் இந்த வசனங்களை நாங்கள் எடுத்திக்கிறோம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும், நேரடியாகவே நான் வசனத்துக்குள்ளே போகிறேன். வசாரிஓ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2 இடங்களில் தான் மனிதர்களுக்கு விரைய செல்கிறான், அவசரப்படுங்கன்னு சொல்கிறான். அதில் ஒன்று இது, இன்னொரு இடத்துல வசாபிக்கோ நீங்கள் போட்டி போட்டு முந்தி கொண்டு வாங்கன்னு சொல்கிறது. வசாரிஓ நீங்கள் விரையுங்கள், எதன்பால் இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் பாவ மன்னிப்பின் பால். மக்ஃபிரான்றது உங்களுக்கு தெரியும், பாவ மன்னிப்பு. மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம் இருக்கின்ற பாவ மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். வஜன்னா மேலும் சுவனத்தின் பால். அர்துஹா அதன் விசாலம். ஐன் வந்து அர்து வந்தால் விசாலம், அலிஃப் வந்தால் உங்களுக்கு தெரியும் பூமின்றது. அர்துஹா அதன் விசாலம். அஸ்ஸமாவாத் வல் அர்த் வானங்கள் பூமியளவு விசாலமான. ரைட். உஇத்தத் முத்தகீன் முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ வசாரி ஊண்டா விரைந்து வாருங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் பாவ மன்னிப்பின் பாலும். வஜன்னா சுவனத்தின் பாலும். அர்துஹா இது கேமராடையா சத்தம் கூட இல்லையா? சத்தத்தை கொஞ்சம் குறைச்சா ரைட். அப்போ வசாரி இல்லாமல் ஃபிரத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் இருக்கின்ற பாவ மன்னிப்பின் பாலம். வஜன்னா சுவனத்தின் பாலம். அந்த சுவனம் எப்படியானது? வானங்கள் பூமியளவு விசாலமான சுவனத்தின் பாலும் விரைந்து வாருங்கள். ஒய்தத்லின் முத்தகீன் அது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதலாவது விஷயம், இதில் விரைந்து வர சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு அழைப்பொண்டு விடுறான். மனிதன் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் நிறைய விஷயங்களுக்கு அவசரப்படுறது இருக்குது, மனித வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு. நாங்கள் எதுக்கெல்லாம் அவசரப்படுவோம்? எதுக்கு நாங்கள் அவசரப்படுறோம்? என்ன? சாப்பாடுக்கு அவசரப்படுவோம். ரைட். சாப்பாடுக்கு செஞ்சால் அவசரமாக போகிறது. புஃபே சிஸ்டம் ஒன்றே இருந்தால் எஸ் கவுட் கூடிட்டு இப்போ அவசரப்படுவோம். நாங்கள் கொஞ்சம் முந்திக்கிறோம். போகிற போக்க பார்த்தா நிலைமை மிச்சம் மோசமாக போகுது. கஞ்சிக்கு முந்திக்கொள்கிற ஆட்கள் இருக்குது. போகிற இறைச்சி கஞ்சி இன்னைக்கு கவுடும் கூடிட்டு அள்ளி ஊத்துறதை பார்த்தா பின்னுக்கு மீயாது மனுஷன். ஒரு கடையில் சேல்ஸ் போட்டிக்குது. சாப்பாடு விஷயத்தில் முஸ்லீம் சமூகத்தை அடிச்சேலாது. என் துண்டெல்லாம் கீழே தான் நிற்கும், கஜானா எல்லாம். ரைட். மாஷா அல்லாஹ். ஆட்கள் எல்லாம் வழி அனுப்பி விட்டு கடைசிக்கு எடுக்கிறோம். மாஷா அல்லாஹ். ரைட். இப்போ சேல் ஒன்று போட்டிக்குது. ரைட். இருக்கிற ஸ்டாக்கை முடிச்சு கொள்றதுக்கு
மனுஷன் இதுக்கு பதறுவான். ஏண்டா லேட் ஆகி போனால் என்ன நடக்கும்? சாய்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டு மிஞ்சத்தை தான் எடுக்கணும். இப்படி மனிதன் வாழ்க்கையில் ஒரு குமரு காரியம் பண்ணிக்குது. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே மோட்டிவேஷன் நடந்து கொண்டிருக்கும். யார்? வைஃப். ரைட். புள்ள பருவம் அடைஞ்சு 18-19 வயசாக்குள்ளே ஸ்டார்ட். நீங்கள் இப்படி இருந்தால் செஞ்சு குறையலாது, அவசரப்படணும், நாங்கள் யோசிச்சோணும், நீங்கள் இப்படி செலவழிச்சு கொண்டு இருந்தால் குமரு காரியங்களை செய்யலாது. எவ்வளோ செலவிக்குது தெரியுமா? ரைட். 20 ஆகிட்டு, இப்போ கொஞ்சம் அவசரமாக 21 ஆகிட்டு, இப்போ 3rd கியருக்கு 4th கியருக்கு விடும். 22 ஆயிருந்தாண்டா வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கலாத அளவுக்கு விஷயங்கள் நாங்கள் மூவ் பண்ணுவோம். இப்படி வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சீசனில் அவசரப்படுறது. ரைட். சீசனில் அவசரப்படுறது. ஸ்கூலுக்கு போகிறது புள்ளால் அவசரப்பட்டு கடைசி டைமில் அவசரப்பட்டு கொண்டு பெல் அடிக்கிறதுக்கு முன்னுக்கு பெய்த்துக்கு வரணுன்றது. ஸ்கூல்லேருந்து வெளியே வரத்துக்கு புள்ளால் அவசரப்படுறது. ரைட். இப்படி ஏராளமான கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவசரப்படுறது. ரைட். முடிச்சப்போ தான் ஏன் முடித்தோம்னு பலர் யோசிச்சது. ரைட். அதுக்கு முன்னால் அவசரம். இப்படி ஆளுக்கால் நிறைய விஷயங்களில் மனிதன் வாழ்க்கையில் அவசரப்படுறான். அது மனித வாழ்க்கையோட ஒன்றித்து போன ஒரு விஷயம். ரைட். இந்த வசனம் பேசுது மனிதர்களை பார்த்து, நீங்கள் அவசரப்பட வேண்டிய விஷயத்தில் ஆறுதலாக அமர்ந்திருக்கிறீங்க. அவசரப்பட வேண்டிய தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தலையில் போட்டு அவசரமாக செஞ்சு கொள்றீங்க. வசாரி நீங்கள் அவசரப்பட வேண்டிய விஷயம் ஒன்றிக்குது. என்ன தெரியுமா? மஃபிரா, அல்லாட பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டிய விஷயம். ஆனால் மனித வாழ்க்கைக்கு நீங்கள் மனித உலக வாழ்க்கைக்குள்ளே போய்த்தோன்னே இந்த மஃபிராவை மறந்து அதுக்கு எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்களே என்ற அந்த வாழ்க்கையின் ஒரு சாடலை இந்த குர்ஆன் வசனம் செய்கிறத பார்க்கல. முதலாவது விஷயம், பாவ மன்னிப்பு போகிறதுக்கு முன்னால் ஒரு பாதி ஒன்றிக்குது. யாருக்கு பாவ மன்னிப்பு தேவைப்படும் சொல்லுங்களேன்? யாருக்கு பாவ மன்னிப்பு தேவை? பாவம் செய்கிறாளுக்கு தான் பாவ மன்னிப்பு தேவை. ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ பாவத்தை கொஞ்சம் பார்த்து வரும். பாவம் நாங்கள் செஞ்சால் தான் பாவம் வருமா? சும்மா இருந்தாலும் பாவம் வருமா? சும்மா தூங்கி கொண்டு இருந்தாலும் பாவம் வருமா? ஒருத்தர் தொழுது கொண்டு முசல்லால் இருக்கிறார், அவருக்கு பாவம் வந்து கொண்டிருக்குமா? தூங்கி கொண்டிருக்கிறார், பாவம் வந்து கொண்டிருக்குமா? வீட்டுக்குள்ளே எந்திக்கிறார், பாவம் வந்து கொண்டிருக்குமா? பருவம் அடைஞ்ச பிள்ளைகள் ஓலவல் படித்து கொண்டிருக்கிறாங்க, பாவம் வந்து கொண்டிருக்குமா? எஸ். பாவம் ரெண்டு வகை. ஒன்று, ஒரு பாவம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தடுத்ததை செய்கிறதும் செய்ய சொன்னதை செய்யாமிக்கிறது. கடமைகள் அல்லாஹ் செய்ய சொல்லிக்கிறார், அந்த கடமைகள் ஒருத்தர் செய்யாமிக்கிறார், அது பாவம். அல்லாஹ் தாலா ஒன்றை தடுத்திக்கிறான், தடுத்ததை செய்கிறாரு, பாவம். மோசமானதை பார்க்கப்படாது, அது ஃபிசிக்கலாக பார்க்கவும் படாது, ஃபோனில் பார்க்கவும் படாது, டிவியில் பார்க்கவும் படாது, அது பாவம். இது சாதாரணமாக மனிதர்கள் கண்டு கொள்கிற பாவம். அதுக்கு அவர் ஈடுபட்டாதான் பாவம் கிடைச்சு, சும்மா பாவம் வராது. தொழுகை தொலை சொன்னது தொழல, நோம்பு பிடிச்ச சொன்னதை ஒருத்தர் பாலாக்குறார், ஹஜ்ஜி கடமைக்குது அவர் அலட்டி கொள்ளாமிக்கிறார், ஜக்காத் கடமை அதை கணக்கிட்டு கொடுக்காம 5 ரூபா 10 ரூபா கொடுத்து ஜக்காத் முடிஞ்சு என்ற கவனத்தோடு இருக்கிறார் அல்லது யோசனையோடு இருக்கிறார். இது இந்த பாவம் முதல் பாவம் மிக்குதுனே, அதுக்கு ஒரு மனிதன் ஈடுபடணும், ஈடுபட்டால் தான் அது பாவம் கிடைச்சு. இது முதலாவது வகை. இன்னும் ஒரு பாவம் மிக்கு, இது 2வது வகை. அதுதான் ஒரு மனிதன் வீட்டில் இருக்கிறார், முசல்லால் இருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார், அப்பே அவருக்கு பாவம் வந்து கொண்டிருக்கும். என்னது தெரியுமா? ஒரு சமூகத்தில் ஃபர்லு கிஃபாயாக்கள் இருக்குது. உதாரணம் ஒன்று சொல்லுங்களேன். ஃபர்லு கிஃபாயாக்கு பாடமாக்கின மாதிரி ஒன்றிக்குது, எங்கே கேட்டாலும் அது வந்துடும். என்னது? எது சொல்ல மாட்டாங்களா சார்? நான் சொல்கிறேன், ஜனாசா. ரைட். ஜனாசா ஃபர்லு கிஃபாயான்னு ஃபெஸ்ட்டுக்கு வர ஒருத்தர் மௌத்தாயிட்டா அவரோட கடமை 2-3 பேர் சேர்ந்து நிறைவேற்றாங்க, குளிப்பாட்டுறாங்க, கஃபன் செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு 3 பேரும் தோண்டி அடக்கம் செஞ்சுட்டாங்க. இப்போ அதோட நன்மை யாருக்கு? அந்த 3 பேருக்கு மட்டும்தான், அந்த 3 பேருக்கு மட்டும்தான். ஒருத்தர் யாருமே ஜனாசாவை கண்டு கொள்ளல, அழுகுது ரோட்ல. இப்ப ஃபர்லு கிஃபாயா, எப்ப ஃபர்லு கிஃபாயா புறக்கணிக்கப்படுமோ அது ஃபர்லைனாக மாறும். ஃபர்லைனாக மாறினா யாரோட கடமை?
பருவம் அடைஞ்ச ஒவ்வொருத்தருடையும் கடமை. அது நிறைவேற்றப்படாட்டி என்ன நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் பாவம் வரும். இப்ப சமூக ஃபர்லு கிஃபாயா கூடவா ஃபர்ல் ஐன் கூடவா? ஃபர்ல் ஐன் எண்ணிடேலும் ஃபர்லு கிஃபாயாவை எண்ணி முடிச்சேலாது. அக்கூர்ன பிரதேசத்தில் இருக்கிற ஃபர்லு கிஃபாயாவை சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊர்ல அக்கூர்னை விடுங்க, ஒரு ஊர்ல இருக்கிற ஃபர்லு கிஃபாயா சொல்லுங்க சொல்லுங்க. வைத்தியர்கள் ஈக்கணுன்றது போதை வஸ்து பாவனைக்குது, அது தடுக்கிறது ஃபர்லு கிஃபாயா. காணிக்குது, காணில் தண்ணி நிறைஞ்சு ரோட்டுக்கு வருது, ரோட்டில் பயணிக்கிற ஆட்களோட மேலெல்லாம் தண்ணி படுது, ஃபர்லு கிஃபாயா. ஒரு பெம்பஸ் வந்து ரோட்டுக்கு வந்துட்டு அதை எடுத்து போடுறதும் புதைச்சதும் ஃபர்லு கிஃபாயா. போட்டாளோட விஷயம் வேற, அல்லாட. ஒரு செத்த எலி ஒன்று வந்துட்டு ஃபர்லு கிஃபாயா, நாய் ஒன்று அடிபட்டுட்டு ஃபர்லு கிஃபாயா, பூனை ஒன்று செத்திக்குது ஃபர்லு கிஃபாயா. சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாம ஒருத்தர் சஹரு கஷ்டப்படுறார் ஃபர்லு கிஃபாயா. பிடிச்ச நோம்பு திறந்து குறையலாம் ஃபர்லு கிஃபாயா. பெருநாளைக்கான ஏற்பாடுகள் செஞ்சு குறையலாம் ஃபர்லு கிஃபாயா. அன்றாட தேவையான நிறைவேற்றி கொள்ளலாம் அமைக்குது ஃபர்லு கிஃபாயா. ஒருத்தர் கூலி கட்டுறதுக்கு சல்லி இல்லை ஃபர்லு கிஃபாயா. ஒருத்தருக்கு வீடு இல்லை ஃபர்லு கிஃபாயா. ஒருத்தர் அஜ்னபி மஹ்ரமை உறவை பேண்டதுக்கான அவருக்கு வசதியான ஏற்பாடுகள் இல்லை ஃபர்லு கிஃபாயா. ஒருத்தருக்கு தொழுகைக்கு நிறைவேற்றிக் கொள்றதுக்கு கஷ்டமைக்குது ஃபர்லு கிஃபாயா. இப்படி சமூக தளத்தில் ஏராளமிக்குது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா மனிதர்கள் கண்டு கொள்ளாம தண்ட வைத்தேன் தண்ட வீட்டு பிரச்சனையும் வாழ்ந்து கொண்டு போறார். அவர் தொழுகிறார், ஓதுறார், திக்ரு செய்கிறார், பிக்கரோடு இருக்கிறார். ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜு, உம்ராக்கு மேலே உம்ரா செஞ்சுட்டு போறார். ஸ்கூலில் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு பாத்ரூம் வசதிகள் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும், முஸ்லீம் ஸ்கூலில் மட்டுமல்ல, டாய்லெட் பிரச்சனை, வாஷ்ரூம் பிரச்சனை. பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்த்தா வாஷ்ரூம் பெய்த்திடப்படாதுன்றதுக்காக தண்ணி குடிச்ச குறையுது. உலகத்தில் நிலத்தில் 71% தண்ணிக்குது, உடம்புல 71% இல்லாட்டி நோய். பிள்ளைகள் தண்ணி குடிச்சிறத குறைச்சி 11 வருஷம் 13 வருஷம் வளர்ந்தோடனே வீட்டுக்குள்ளே இக்கணும் அது குடிச்சதில்லை, எனவே நோய். இந்த ஸ்கூல்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறோம். பிரின்சிபல் சரி, டீச்சர்ஸ்மார் சரி, சிலபஸ் சரி, கிளாஸ் ரூம் சரி. வாஷ்ரூம் சம்பந்தமான என்ன நிலைப்பாடு இந்த சமூகம்? அதால வர பாதிப்புகள், இப்படி எல்லா விஷயத்தையும் ஃபர்லு கிஃபாயா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு கூடிக்கொண்டே போகும். கண்டு கொள்ளாம இருந்தா அது ஃபர்து ஐனா மாறும். ஃபர்து ஐனா மாறினா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான பாவங்கள் பிரிஞ்சு போய்த்து கொண்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம், அவருக்கு அவர், நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவர் தூங்கி கொண்டிருப்பார், அவர் முசல்லா அளிப்பார், அவர் தொழுது கொண்டிருப்பார், அவர் திக்ரோடிப்பார், அவர் மன்சூரா தொதி கொண்டிருப்பார். இன்னும் ஒரு ஃபர்லு கிஃபாயா தான் இந்த மார்க்கத்தை மனிதர்கள் உள்ளங்களுக்கு போய்த்து சேர்க்கிறது. மனுஷர்களுக்கு பிரச்சனை தீர்க்க வந்திக்குது இந்த மார்க்கம். குர்ஆன் மனித வாழ்க்கையை தூக்கிட்டு வந்திக்குது. இந்த வாழ்க்கை தெரியாம மனிதர்கள் சினிமாவோட போத வஸ்தோட அழிஞ்சி நாசமா போறாங்க. பொடியமா ரோட்ல போத வஸ்தோட நாசமாகறாங்க. அவட பாதிப்பு அவங்க பெத்து வளர்த்த பேரண்ட்ஸ் மனசு நொந்திக்கிறாங்க. அவங்கள கண்டு கொள்றாங்க இல்ல. வாப்பா உம்மமார் அடுத்த கையேந்திர நிலைமை, ஜக்காத் ஏத்துற நிலைமை, புள்ளல் ஆரோக்கியம் வைக்கிறாங்க. உம்மா வாப்பா கண்டு கொள்றாங்க இல்ல. இது ஃபர்லு கிஃபாயா. இந்த மார்க்கத்தை அவங்களோட நெஞ்சங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறது ஃபர்லு கிஃபாயா. தூளோட எத்தனை இளைஞர்கள் நாசமா போறாங்க, பிரின்சிபல் மாட்ட, டீச்சர்ஸ் மாட்ட புள்ள நாசமா போய்த்திக்குது. இந்த சமூகம் யோசிச்சது இல்லை. எல்லாருக்கும் பள்ளி கட்டுறதுக்கு ஆசை, பள்ளியை கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆசை, அதுக்கு பெல்பை மாற்றி கொள்றதுக்கு ஆசை, ஃபேனை மாற்றி கொள்றதுக்கு ஆசை. மனித சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, அல்லாத மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மனிதனுக்கு அக்கறை இல்லை, ஆசை இல்லை. எத்தனை பேருக்கு இந்த சமூக உணர்வு வைக்குது? அல்லாத மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலை, அல்லாட மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற குடும்பங்கள், அல்லாட மார்க்கத்தோட வழிகாட்டல் இல்லாம அடிச்சு கொண்டு நானும் தம்பியும் வெட்டி கொடுத்தா தொட்டு உப்புல தொட்டு தின்ற நிலைமைக்குது. மாமி மருமகள் பிரச்சனையில், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில்,
புள்ளால் பெற்றோர்கள் பிரச்சனையிலிருந்து நிறைஞ்சி நிற்குது. அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது ஃபர்து கிஃபாயா. வீதிகள்ல கடத்தெருவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஃபர்து கிஃபாயா. தாவா பண்ணி ஃபர்து கிஃபாயா. ஒரு கூட்டம் செய்யணும். நன்மை யாருக்கு? செய்கிற இந்த கூட்டத்துக்கு கிடைக்கும். விடுபட்டா செய்யாட்டி அது ஃபர்து ஐனா மாறும். எல்லாருக்கும் பாவங்கள் பிரிஞ்சு போகும். எல்லாருக்கும் பாவம் பிரிஞ்சு போகும். எனவே பாவம் செஞ்சா மட்டுமல்ல, ஃபர்லு கிஃபாயா, ஒவ்வொரு ஃபர்லு கிஃபாயா புறக்கணிக்கப்படக்குள்ள பாவங்கள் வந்து கொண்டே இருக்குது. பருவம் அடைஞ்ச அத்தனை பேருக்கும். நான் நீங்களும் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கிறோம். தெரியுமா? அதுக்காகத்தான் எங்களால் செய்கிற நன்மைகளை செஞ்சு கொள்வது, நாங்கள் செஞ்ச தனிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்வது, அது ஒவ்வொருத்தர தனிப்பட்ட விஷயங்கள். சமூகமாக மறுமை நாளில் விசாரிக்கப்படும் சமூக கடமைகளுக்கு நானும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்கிறோம். இந்த ஜமாத் நிறைய வேலைகளை செய்யுது. உலப்பனில் கிட்டத்தட்ட 65 வீடுகள் கட்டி கொடுத்தீங்க ஜமாத். அதில் எனக்கும் பங்கிக்குது. நான் பைத்து கல்லை தூக்கி மண்ணை தூக்கி செய்யலை. நான் பங்களிப்பு செய்கிற இஸ்லாமிய இயக்கத்தில் எனக்கு பங்களிப்பிக்குது. ஜமாத் என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்குதோ சகல. கடைசி சூறாவில் யோசித்தோம். நாங்கள் ட்ரை ரேஷன் ஒன்று செஞ்சோம். 200 பேருக்கு பள்ளியால் செய்கிறாண்டி இருந்தாங்க. அப்போ அவங்க 7ஆம் நோம்புக்கு தான் நான் அதை செய்கிறாண்டி யோசித்தாங்க. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறார் 15ஆம் நோம்புக்கு. 180 ஃபேமிலி இருக்குது ஊரில். அவங்களுக்கு ட்ரை ரேஷன் போயிட்டா தான் நோம்பு பிடிப்பாங்கன்ற நிலைமை. உடனே ஜமாத் கூடிச்சு, உடனே நாங்கள் செய்கிறோம். ஃபெஸ்டண்டு செய்கிறோம். அவங்களுக்கு ஃபர்லான நோம்பு பிடிச்சி வச்சிடும். கிளச்சம் வந்து 16 லட்சம் சேர்த்தோம். 200 பேருக்கு 180 பேருக்கு கிட்டத்தட்ட ஃபுல் பெக்கும். சில வீடுகளில் ஒத்தரைக்கிறோம், உமா வாப்பா மட்டும் இருக்கிறோம். ஆஃப் பெக்கில் 24. 16 லட்சத்துக்கு உடனே கொடுத்து முடிச்சோம். இஸ்லாம் இயக்கம் சமூகத்தை தேவை. கடைசி சூறால் உட்கார்ந்தோம். எல்லாரும் ட்ரை ரேஷன் செய்து யோசிச்சாங்க. பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிற விஷயத்தில் சிலர்கள் கஷ்டங்கள் இருக்குது. இது ஒரு தனியான ப்ரொஜெக்டை கொண்டு வரும். பெருநாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பிள்ளைக்கு உடுப்பொண்டு எடுத்துக்கணும். குறைஞ்ச 5000. ஒருத்தருக்கு 1000 போடலும். 5 பேர்ட்ட சேர்த்து ஒருத்தருக்கு ஒரு வவுச்சர் ஒன்று கொடுக்குறேன் ஏதாவது ஒரு கடையில். அப்போ யோசிச்சோம், ஜென்ஸ் தான் நிறைய நாங்கள் தொடர்ந்து கலெக்ஷன் போதும். இந்த படம் லேடிஸ் வீக் கொடுத்தோம். இது உங்களோட ப்ரொஜெக்ட். மாவும் திட்டம் போல், இக்ரா திட்டம் போல், இது பெருநாளைக்குரிய ஒரு திட்டம். நீங்கள் எடுத்து செய்யுங்க. லேடிஸ் செய்யலுமான எஸ் செய்யலும் சொன்னாங்க. 50 பேருக்கு ஃபெஸ்ட்டுக்கு யோசிங்க. நாங்கள் உண்மையிலே மாவுன் ப்ராஜெக்ட்ன்றது தெரியும் உங்களுக்கு. அரிசி பிடி சேர்த்து கொடுத்தது ஃபெஸ்ட்டுக்கு சேர்ந்தது 3, 4, 5 கிலோ ஒரு வீட்டுக்கு கொடுத்தோம். இப்போ ஜமாத் உலப்பனில் செய்து மாவுன் திட்டம் ஒரு மாதத்துக்கு 1000 கிலோ சேருது. 1000 கிலோ 500 பெக் 1000 பெக் சேருது. 5 கிலோ பெக் 1000. சிலக்க வைக்கிறாங்க, அவங்க 50 தருவாங்க, 20 தருவாங்க. நாங்கள் சிறுசாக ஏறுறது, ஒரு துளி துளியாக சேர்றது தான் ஒரு இஸ்லாமிய இயக்கம். அது பின்னால் வராக்கள் அது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக மாற்றுவாங்க, ஒரு பெரிய ஒரு வெள்ளமாக மாற்றியது. ரைட்? நான் சொல்கிறேன், இஸ்லாமிய இயக்கத்தை வேலை சமூகத்தை கஷ்டங்கள். இது தாவாட ஒரு செய்தி. மனிதர்கள உள்ளத்தில் பாரங்கள் இறக்கி விட்டது. அந்த பணிகள் எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுதோ அங்கெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கும். பாவம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் பாவங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். எனவே ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயங்களுக்கு கிடைக்கிற பாவங்கள் உண்டு. 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சமூகமாக வாழும் போது அவன் சமூகத்தை கடமைகள் புறக்கணிக்கப்படும் போது அவன் பாவம் சேருது. இப்பதான் கூறுவான். இந்த சீரியஸ்னஸோட இந்த வசனத்தை பாருங்க. வசாரி ஊயிலா மஃபிரா, நீங்க பாவ மன்னிப்பின் பால் விரைந்து வாழுங்க. அது தனிப்பட்ட முறையில் நீங்க செய்யற பாவம் இருந்தாலும் சரி, சமூகமா வாழ்கிற போது சமூகத்தின் நீங்க சமூக கடமைகள் புறக்கணிக்கப்படும் போது கூட வார பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பை தேடிக்கோங்க. 2வது விஷயம் உண்டு, பாவம்ன்ற விஷயத்தை பார்த்தோம். 2வது விஷயம் ஏன் மன்னிப்பை தேடிக்கணும், பாவத்துக்கு ஏன் மகஃபிராவை தேடிக்கணும். பாவ மன்னிப்பு ஏன் முக்கியமானது? ஏன் பாவ மன்னிப்பு முக்கியமானது? சுப சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பாவ மன்னிப்பு ஏன் பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்கணும்? சுவர்க்கத்துக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சுவர்க்கத்துக்கு முன்னால் 2 பெரிய சீக்குது.
ரெண்டு தடைகள் இருக்குது. ஒரு மனிதன் அந்த ரெண்டு தடையும் தாண்டாம அவனுக்கு சுவர்க்கம் போகவே இயலாது. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. கஷ்டம் ரைட். என்ன செய்ய போறீங்க? பிடிச்சு கொள்ள போறீங்க. ரைட். ஜஸாக்கல்லாஹ். جزاك الله خير. خيرا. جزاك الله. جزاك الله خير. بارك الله فيك. ரைட். அப்ப முதலாவது விஷயம், பாவங்கள் நாங்க செய்யறது மட்டுமல்ல, நாங்க கரிசனை இல்லாம கவனம் இல்லாம சமூக கடமைகள் புறக்கணிக்கும் போதும் பாவங்கள் அப்படியே வந்து குவிஞ்சு கொண்டிருக்குது. பாவங்கள் குவிஞ்சு கொண்டிருக்குது. ரெண்டாவது விஷயம், ஏன் பாவம் மன்னிப்பு அவசியம்டா? சுவர்க்கத்துக்கு முன்னால ரெண்டு பெரிய சிக்குது. ஒரு மனிதன் அந்த ரெண்டு பெரியரையும் தாண்டாம சுவர்க்கத்துக்கு போகவே இயலாது. முதலாவது, அவனோட பாவங்கள் அத்தனைக்கும் மன்னிக்கப்படணும், மன்னிப்பை தேடிக்கொள்ளணும். யாரெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவாங்க. ரெண்டாவது, அவங்க சுவர்க்கம் போவாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும்டா பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டா அவர் நரகம்தான். யார் சரி நிப்பாட்டி, நீங்கள் இன்றைக்கு என்ன ராஜா செஞ்சீங்க, அன்றைக்கு இப்படி ஒரு அருளொன்று தந்தேனே, நீங்கள் தூங்கி தூங்கி முடிச்சிங்களா, லீவு நாள் இருந்துச்சு தானே, இப்படின்னு அல்லாஹ்தால ஒரு கேள்வி கேட்டார். ஃபமன் ஊகிப ஃபக்கது உதிப, யார் விசாரிக்கப்படுறாரோ தண்டிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் நிப்பாட்டி ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹலக்க, அவன் அழிஞ்சிட்டான், நாசமாயிட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்டான் நரகம். சோனவாதிகளுக்கு கேள்விகள் இல்லை. ஹிசாபை யசீரான்றது அவங்க தண்ட பட்டோலைகளை பார்த்துக்கொள்றது. அல்லாஹ் கேட்க மாட்டான் சோனவாதிகளுக்கு. ரைட். மறுமை நாள்ல விசாரிக்கப்பட்டா தண்டிக்கப்படுவார். எனவே விசாரிக்கப்படாமை கொண்டு அவர் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும், அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவங்கள் என்ன செய்யும்டா, பாவங்கள் என்ன செய்யும்டா, பாவம் செய்ய 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 வெள்ள உள்ளம் வெள்ள ஆன்மால கருப்பு புள்ளிகள் வெல்லும், அழுக்கு படிச்சு கொண்டே இருக்கும். நீங்கள் பொய் சொல்றீங்க, பொய் சொல்லி சொல்லி கணக்கில் அந்த ஏரியா உங்களோட பிளாக் ஆகிட்டு. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, சிலாக்கள் கேட்பாங்க படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது வீட்டில். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறேன் பள்ளியில், லேடிஸில் ஒரு அம்மாண்டையில எல்லா பாவத்தையும் முடியல சார், இந்த நாடகத்தை மட்டும் பார்க்காமிக்கல எனக்கு. அது குடும்ப நாடகம் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் செய்யறதுக்கு ஒரு நியாயம் ஒண்டிக்குது, ஜஸ்டிஃபிகேஷன் ஒண்டிக்குது. எஸ், நான் இதனால எங்களை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை மிச்ச குறைஞ்சி இந்த நாடகம் பார்க்கறதால, எனவே நாங்கள் சும்மா அவங்களுக்கு ஒரு நியாயம். பாவங்களுக்கு பாவங்கள் செய்ய 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 அந்த உள்ளம் கருத்து கொண்டே போகும். கருத்து உள்ளத்தை அடையாளம் என்ன? கருப்பு உள்ளத்தை எப்படி பார்த்துக்கிறேன்? நான் ஏற்கனவே சொன்னேன், உள்ளம் பிலாக்கெல்லாம் தோண்டி பார்க்கறது. பிலாக்க சுகந்திக்குதா இல்லையான்னு எப்படி பார்ப்போம்? தோண்டி பார்ப்போம். பொலசிக்க வெட்டி பார்ப்போம். உள்ளம் அசிங்கப்பட்டிக்குதா இல்லையான்றது பார்க்கறதுக்கு அடையாளம் இருக்குது. கண் சின்னதை பெருசாக்கி காட்டினா நோய், பெருசை சின்னதாக்கி காட்டினா நோய். அப்படித்தானே? எஸ்ஸோ நோ? சின்ன இது எவ்வளோ சைஸிக்கும்,
இது நெருப்பட்டி சேசிக்கும் சார். சரி, ஓகே. யாராவது ஒருத்தர் ப்ரூம் ஸ்டிக் தும்பு தடி டோசரை வைக்குதுன்னா உங்களுக்கு அப்படி விளங்குதா? ப்ளீஸ், உங்களுக்கு கைண்ட் அட்வைஸ் என்ன, நீங்கள் டாக்டர்கிட்ட கொஞ்சம் போய்த்து கண்ணை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னதாக விளங்கினாலும் பிரச்சனை. உள்ளம் சின்னதை பெருசாக்கி காட்டினாலும் நோய், பெருசாக சிறுசாக்கி காட்டினாலும் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக சுப தொழுறது பள்ளியில் ஜமாத்தோட சின்ன விஷயமா பெரிய விஷயம்? நோம்புல இல்லை, நோம்பு இல்லாத காலத்தில் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? அது சின்ன விஷயம் யாருக்குன்னா தொழாத ஆளுக்கு. தொழாத ஆளுக்கு சின்ன விஷயம், எனவே அவர் தூங்கிடுவார். தொழுற ஆளுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாள் மிஸ் ஆயினா பிடிக்கும், அன்றைய நாளே இருந்து போன மாதிரி. பொய் பேசுறது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பெரிய விஷயம். யாருக்கு? பேசாத ஆளுக்கு. பேசுற ஆட்களுக்கு அது சின்ன டப்பா கேஸா காட்டி கொடுக்கும். அவர் எடுத்ததுக்கெல்லாம் பொய் பேசிக்கொண்டு போவார். புள்ள செல்லும் பொய் தானே வைப்பா, சும்மா சென்னேன், ஜோக்குக்கு சென்னேன், சும்மா மகன் குழப்ப சென்னேன், பொய்க்கு இன்னொரு பேர் புறம். பெரிய விஷயம் மார்க்கத்தை பொறுத்தவரையில மார்க்கம் சில விஷயங்களை பெருசாக்கி காட்டும், அவருடைய உள்ளம் அதை சின்னதாக்கி காட்டும். மார்க்கம் சிலதுகளை சின்னதாக்கி காட்டும், அவர் அது வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டிருப்பார். வாழ்க்கைய வசதிகளோடு வாய்ப்புகளோடு வாழ்றது பெரிய விஷயம் அவருடைய வாழ்க்கையில். அதுக்கு நேரம் செலவழிச்சவர் சல்லி செலவழிச்சா அது அவருக்கு கஷ்டமே இருக்காது. அல்லாத மார்க்கத்துக்கு வேலை செய்யறது சின்ன விஷயமா இல்லை பெரிய விஷயமா? பெரிய விஷயம். ஷூரா மெம்பரும் சில டைம் ஷூராக்கு வர மாட்டார். அவருடைய உள்ள அதை சின்னதாக காட்டும். சின்ன ஒரு காரணமிக்கும் அவர் தவிர்த்து கொள்றதுக்கு. அல்லாத மார்க்க பணி செய்யறது அல்லாத மார்க்கத்தை பொறுத்தவரை பெரிய ஒரு விஷயம். நபிமார்களோட வேலை அது. மனிதர்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் தவிர்த்து கொள்வாங்க. உள்ளம் பாதிக்கப்பட்டிருந்த அர்த்தம். தொழுகைகள் இந்த குர்ஆன் ஓதுறது சின்ன விஷயமா பெரிய விஷயம்? எதனாலும் ஓதுறதுக்கு அது பெரிய விஷயம். ரமலானுக்கு மட்டும் ஓதுறவர்களுக்கு அது ஒரு சின்ன விஷயம். ஷவ்வால் பிறகு வந்த பிறகு ஷவ்வால் பிறகு வந்து தேஞ்சி முடிஞ்சு போய்த்திடும். குர்ஆனை சில நேரம் தொட மாட்டார். அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு சின்ன விஷயம். உள்ளம் சின்னத்தை பெருசாக காட்டினா நோய், பெருசை சின்னதாக காட்டினா நோய். உலக ஆசை, உள்ளம் பாதிக்கப்பட்டார், மரும சிந்தனை குறைஞ்சிடும், உலகத்தில் ஆசை கூடிடும், நன்மையில இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும், பாவம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிடும். இப்படி ஏராளமான விஷயங்களுக்கு இது உள்ளம் பாதிக்கப்பட்டார். பாவங்களால் உள்ளம் பாதிக்கப்படும். ரெண்டு நிலைமை தான் நீக்குது பாவங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிறதுக்கு. பாதிக்கப்பட்ட உள்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ரெண்டு, ஒன்று மௌத்துக்கு முன்னால், இன்னொன்று மௌத்துக்கு பின்னால். ஒன்று மௌத்துக்கு முன்னால், ஒன்று மௌத்துக்கு பின்னால். மௌத்துக்கு முன்னால் அவர் தௌபா செய்யணும், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கணும். பாவங்கள் மௌத்துக்கு முன்னால் மன்னிக்கப்பட்டதுக்கு தௌபா உண்டு, இஸ்திக்ஃபார் ரெண்டு. தௌபா செய்கிறன்றது தெரியும் உங்களுக்கு, 4 நிமிஷம் தானே இருக்குது தெரிந்தானே, நான் டீட்டெயிலாக போகல உங்களுக்கு. ரெண்டாவது இஸ்திக்ஃபார். ஒவ்வொரு பிரச்சனை பாவங்கள் செய்யக்குள்ள செஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லா சொல்றது. ஒரு நாளைக்கு 100 விடுத்த அஸ்தக்ஃபிருல்லா இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அது பாவங்களை மன்னி. ஒவ்வொரு நன்மையும் நன்மை எழுதும், பாவத்தை மன்னிச்சும் தரஜா உயர்த்தும். ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு ஈவன் நீங்கள் முதல் செஞ்சு கொண்டு பள்ளிக்கு போகிறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நன்மை ஒன்று எழுதப்படும், பாவம் ஒன்று மன்னிக்கப்படும், தரஜா ஒன்று உயர்த்தப்படும். நீங்கள் லுகர் தொழுகிறீங்க, அசர் வரைக்குமான பாவத்தை மன்னிக்கும். அது ஒவ்வொரு அமலும் ஒன்று தௌபா, இஸ்திக்ஃபார், அமல் செய்கிறது, அமலில் சதக்கா செய்கிறது எல்லாம் வரும். இது மௌத்தாரத்துக்கு முன்னால் அல்லாஹ் தாலா உள்ளத்தை கிளியர் பண்ண வச்சுக்கிற ஏற்பாடு. மஹ்ஃபிரத் ஒருத்தர் பெற்றுக்கொள்றதுக்கு ஆன வழி என்னென்னா இதெல்லாம் பயன்படுத்தி அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுவிடும். ரெண்டாவது ஒருத்தர் மிஸ் ஆயிட்டார், மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு திடீர்னு அவருக்கு மரணம் வந்துட்டு, அவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட், போக்கோல கொஞ்சம் நெஞ்சை பிடிச்சா கீழே விழுந்தால் மௌத்தாயிட்டார், அவரோட நன்மையை விட பாவம் கூடிட்டு. அப்போ மௌத்துக்கு பின்னால் ஒரு ஏற்பாடிக்குது. அவர் நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா போடுவான். அங்கே நரக நெருப்பு சுடும், உள்ளம் திரும்ப கிளியராகும், ஈமான் இருந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போடுவோம். உலகத்துக்கு முன்னால் ஏற்பாடு தௌபா, பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், மக்ஃபிரா இல்லையா, பயன்படுத்தி கொள்ளையா. அவர் மறுமைக்கு போய்த்தான நரகத்துக்கு போடுவார், அல்லாஹ் தஆலா நெருப்பால சூடு காட்டுவான், உள்ளம் கிளியராகும், எல்லா யுகமாக நரகத்தைப்பார், பாவங்கள் எல்லாம் கிளியர் ஆகினோன்னு அல்லாஹ் தஆலா ஈமான் இருந்து சொர்க்கத்துக்கு போடுவோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வசாரி
உலக வாழ்க்கையை தந்தீரது. உலக வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு அடைவு என்ன தெரியுமா? நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. மனிதன் இயல்பிலே பாவம் செய்யக்கூடியவன். உலகத்தை அலங்கரிச்சிக்கிறான், மனிதனை பலவீனப்படுத்திக்கிறான். எனவே இயல்பாக பாவம் செய்யக்கூடியவன். நீங்க பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அடிப்படையானது. அதை நோக்கி விரைந்து வாருங்கள். மக்ஃபிராவை நோக்கி விரைந்து வாழ்க்கையை தந்தீரன், ஆயுள் காலத்தை தந்தீரன். இந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளோ தூரம் கரிசனையோடு அக்கறையோடு பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்ற யோசனையோடு நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ தூரம் யோசனையோடு வாழ்வோம். வாழ்க்கையில் 3 நிலைமைகள் இருக்குது. ஒன்று அடிப்படை தேவைகள் இருக்குது. வரூரியாத்னு செல்லணும். வரூரியாத்னா அடிப்படையாக தேவை. உதாரணமாக வீட்டில் மிக அடிப்படையானது வீடு ஒன்று, வீட்டுக்குள்ளே வாழணும். அடிப்படை என்னன்னு சொல்லுங்களேன். வாஷ்ரூம் வைக்கணும். பக்கத்து வீட்டுக்கு போயலதே ஓகே நாங்கள் வீட்டை கட்டிக்கிறோம், வாஷ்ரூமை பக்கத்து வீட்டுக்கு வச்சுக்கிறேன்மா இயலாது. கூரை அடிப்படையானது, நிலம் அடிப்படை, மறைக்கப்பட்டது அடிப்படையானது. வரூரியாத்னு செல்லும். 2வது இருக்குது ஹாஜா, தேவை. ஒரு ரூம் இருக்குது, வாழ்ந்துக்கிற போதும். ஆனால் யாராவது வந்தால் இன்னொரு ரூம் இருக்கிறது, இது தேவை. வாசல் அடிப்படையானதா தேவையா? அடிப்படை. நாங்கள் சுற்றி வளைச்சு கட்டிடுவோம். தேவைன்னா ஏரியை வச்சு மேலே இருந்து இறங்க கொண்டு செல்வோமா? செல்ல மாட்டோம். இது அடிப்படையானது. ஹாஜாத்ன்றது தேவை நிமித்த கூடும். மனிதன் வாழ்க்கையில் வரூரியாத்திக்குது, அடிப்படை தேவை அளிக்க. 3வதுக்கு தஹ்சீனியாத், அழகு சாதனம், அலங்காரம். உதாரணம் ஃபேன் இக்கோணுன்றது, இல்லை டைல்ஸ் கொஞ்சம் போடணுன்றது, பெயிண்ட்டை கொஞ்சம் அடிச்சோணுன்றது. பெயிண்ட் இல்லாமல் வாழையில தான் ஏன், டைல்ஸ் இல்லாமல் வாழையில தான். மனித வாழ்க்கையில இது 3 மீக்குது. வரூரியாத், ஹாஜாத், தஹ்சீனியாத். மக்ஃபிரா எங்க வரும்? பாவ மன்னிப்பு எங்க வரும்? அடிப்படையானதா, தேவையா, தஹ்சீனியத்தா? அடிப்படை. மனித வாழ்க்கையில் அடிப்படை. ரசூலுல்லாஹ் வயிற்று பிரச்சனையை விட இந்த பிரச்சனையை முதன்மைப்படுத்தினாங்க. அவங்க பசியோடு இருந்தினாங்க. வீட்டுக்கு வரவங்க ஆயிஷாவை பசிக்குது, என்ன சரி ரசூலுல்லாஹ் அடுப்பெரிஞ்சு 3 நாள் ஆகுது யா ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு அது பிரச்சனை. ஓகே நான் இன்றைக்கி நோம்பு இருந்து குரல் 2 சுன்னத் நோம்பு பிடிச்சிக்கொள்வேன். காலையில் வந்து கேட்டுட்டு அவருக்கு இதை பிரச்சனையை விட மக்ஃபிரா, மர்ம பிரச்சனை மிக பெரியதாக. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸாரிஉ, நீங்கள் விரைந்து வாங்க, மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருக்கின்ற மக்ஃபிரத்தின் பால், பாவ மன்னிப்பின் பால், விரைந்து வாருங்கள். மாத்திரமல்ல வஜன்னா, அவருடைய கூலியா மக்ஃபிரத்த கூலியா கிடைச்ச சுவனத்தின் பால் வாங்க. அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த், அவருடைய விசாலம் இந்த வானங்கள் பூமி அளவு விசாலமானது. மனிதன் இந்த உலகத்தில் மக்ஃபிரத்தை மறக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த உலகத்திட அலங்காரம், கவர்ச்சி. நாங்களும் கொஞ்சம் நல்லா வாழணும், எல்லாரும் போல நாங்களும் வாழணும்னு யோசிச்சார். அவங்களோட மகன் கல்யாணம் செஞ்ச போல எந்த மகண்டத்தை செஞ்சு காட்டணும், இவட மகள்கிட்ட கல்யாணத்தை போல எந்தத்தை செஞ்சு காட்டணும். ரைட்? நான தங்கச்சிகளோட பிள்ளைகளோட நடந்த மாதிரி எங்கட பிள்ளைகளோட விஷயங்கள் ஆகணும். நான தம்பிகளோட உடு மாதிரி எந்த உடு மாறணும். ரைட்? அவங்கள போல நாம் வாழணும், இவனை போல வாழ. உலகத்து அலங்காரங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அலங்கரிச்சிக்கிறான், மனிதனை பலவீனப்படுத்திக்கிறான். எனவே அந்த அலங்காரங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யாருக்கு இந்த மக்ஃபிர சிந்தனை வருந்தனுமா, சுவனத்தை நெஞ்சில நிறுத்தி வாழ்ற ஆட்களுக்கு, மர்ம சிந்தனையோட வாழ்ற ஆட்களுக்கு, சுவர்க்கத்தில் வாழணும் யோசிக்கிற ஆட்களுக்கு, அவங்க தான் மக்ஃபிரத்தை யோசிப்பாங்க. வானம் பூமி அளவு, வானங்கள் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்தை நோக்கி நீங்க வாங்க. அந்த தேவை, அந்த பயணம் போறாளுக்கு தான் மக்ஃபிரத்ன்றது அடையாளம், அடிப்படை. ஒவ்வொரு நாளும் அவர் தான் மக்ஃபிரத்தை நோக்கி போவார். அவருடைய சிந்தனை மக்ஃபிரத்தை நோக்கிக்கும். எனவே எந்த அளவு தூரம் நாங்கள் சுவர்க்கத்தை நெஞ்சில நினைச்சு மக்ஃபிராக்குரிய வாழ்க்கை ஒன்று வாழ்றோம். பாவங்களுக்கான மன்னிப்பு மனிதன் வாழ்க்கையில குர்ஆன் சொல்றது 2 கட்டமைக்கு. மறுமநாள் நிகழக்குள்ள அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வாஹரத். ஒரு மனிதன் மறுமநாள் நிகழக்குள்ள 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று அலிமத் நஃப்சும் மா கத்தமத், முன்னால செஞ்சது. வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல பருவம் அடைஞ்சதுலேருந்து ஸ்கூல் காலம் ஒன்றிக்குது, அப்படித்தானே?
பொடியமார் காலம், யூத் காலம், டீன் காலம் உண்டு, யூத் காலம் உண்டிக்குது. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னால் பேச்சுலராக வாழ்ந்த காலம் இருக்குது. அப்போ எங்களோட வாழ்க்கையோட தரம் வேறு, அப்படித்தானே? திருமணம் முடிஞ்சு புள்ள குட்டியாகி பக்குவமாகி இன்னொரு லெவல். நாங்கள் இப்போ சில நேரம் பக்குவமாகி பேணுதலாக ஒரு லைஃப் ஒன்று வாழ்வோம். மறும நாள் நிகழக்குள்ள ஒரு அடியான் அலிமத் மற்றும் மாக்கத்தமத் வாக்கரத்து 3 விளக்கத்தில் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் முற்பதியில் செஞ்சதும் செய்யாமுட்டதும் பின்னால் இருக்கிற வாழ்க்கையும் அவருக்கு அந்த மறும நாளில் வந்து விளங்கும், உள்ளத்தில் அவர்கிட்ட பீதி ஏற்படுத்தும். நான் கேட்குறேன், எங்களோட வாழ்க்கையில் சில பாவங்களுக்கும் அந்தந்த பருவங்களுக்கு செஞ்சது இப்போ எங்களோட வாழ்க்கையில் அது இல்லை. நான் கேட்குறேன், அந்த பாவங்களுக்கு நாங்கள் மஃபிரத்தை பெற்றுக்கொண்டோமா, தௌபா செஞ்சு கொண்டோமோ, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? இப்போ எங்களோட இந்த கால வாழ்க்கையில் சில பாவங்களுக்கு ரைட், இப்போ இருக்கிற பாவங்களுக்கு நாங்கள் தௌபாவை செஞ்சு கொள்கிறோமா, வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோமா? இந்த ரமலான் எந்த அளவு தூரம் மஃபிரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவசரப்படுத்துங்க, சுவர்க்கத்தை நோக்கி உங்களோட பயணத்தில் மஃபிரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எதிரமா உங்களை நோக்கி, உங்களை பின்னால் உங்களை விரட்டி கொண்டிருக்கிறத உங்களுக்கு கண்ணுக்கு காணாத புன்னன்களுக்கு விளங்காதுதான் மௌத்து உங்களை நோக்கி விரைஞ்சி வந்து கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு பயணம் போனால் கெண்டிக்கு போக்கில் எவ்வளோ நேரம் போகும்ன்றது, கிளம்புக்கு போகிறது எவ்வளோ நேரத்தில் பெய்த்துடல்னு அனுமானிச்சு. ஒருத்தர் கிளம்புலேருந்து வாரார், நாங்களும் இங்கிருந்து போகிறோம், ஒரு அனுமானிச்சாலும் அவருடைய வேகத்தை வச்சு எங்கே சந்திப்போம்? வரக்கா போல இல்லையா, இல்லை கெண்டி இல்லையா, இல்லை மாவன் இல்லையா, இல்லாட்டி கேகல் இல்லையா சந்திச்சேன். மௌத்தோட வேகம் எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் வேகமாக அது வந்து கொண்டிருக்குது. நாங்கள் நாட்களாக முன்னுக்கு போய்த்து கொண்டே இருக்கிறோம். தெரியாத மௌத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எந்த அளவு தூரம் மஃபிரத்தை யோசிக்கிறோம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை பின்னுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சலாம் கொடுத்த அடுத்த சலாத்துக்கு மத்தியில் நீங்கள் மறுமை எதிர்பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய மறுமை எப்போ ஸ்டார்ட்? தனி மனிதன் மறுமை எப்போ ஸ்டார்ட்? அவரோட மௌத்தோடு ஸ்டார்ட். அதுக்கு சூரூதப்படணும், ஈசா நபி வரணும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும்னு எந்த தேவையும் இல்லை. ஒருத்தர் மௌத்தாயினா அவரோட மறுமை ஸ்டார்ட், மறு உலக வாழ்க்கை ஸ்டார்ட். அல்லாஹ் தஆலா மௌத் உங்களை நோக்கி வந்திக்கிற எந்த கரிசனையும் இல்லாமல் வாழ்றீங்களே, மஃபிரத்தை நோக்கி நீங்கள் வாழுங்க. பாவங்கள் செய்கிறது உண்டு, உங்களுக்கு பாவங்கள் சேர்றது இன்னொன்று. எனவே மனித வாழ்க்கைக்குள்ள இந்த மஃபிரத்தை நீங்கள் பெற்றுக்கோங்க, அது யோசனையாக வாழுங்க. எதெல்லாம் பயன்படுத்தி இந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள என்று யோசிங்க. மௌத் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. வசாரிஉ, விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருக்கின்ற விசாலமான இந்த பாவ மன்னிப்பின் பால். வஜன்னா, சுவனத்தின் பால். அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதன் விசாலம் வானங்கள் பூமி அளவு விசாலமானது. அடுத்ததுக்கு சூரா முடியுது, உஇத்தத் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, முத்தகீன்னா யாரு? தக்வாதாரின் ரைட். எல்லாரும் கொஞ்சம் எழுப்பிட்டு உட்காருவோமா? கை கால்களை அசைச்சு கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்துட்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். உட்கார. உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. தக்வாதாரிகள் யாரு? குர்ஆன் நிறைய அடையாளங்கள் சொல்லி இந்த வசனத்தில் அடுத்த 3 வசனமும், அடுத்த வசனம் தக்வாதாரிகளோட பண்புகள் என்ன சொல்றது. உண்மையிலே தக்வாக்கு சிம்பிளாக சொல்கிறேன்டா, நான் சொன்ன வளமே சொல்கிறதா. ஒரு வாப்போட மகளொண்டு பயணம் கொண்டு போகிறான், வாப்போட மகளொண்டு பஸ் பயணம் கொண்டு போகிறான். இப்போ அந்த மகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொடியமாரெல்லாம் பஸ்ஸுக்கு ஏறுறாங்க. எல்லாரும் சலாம் சொல்கிறாங்க, வாழைக்கு சலாம் 5 சலாம் சொல்லி கொண்டு இப்பாவா குட் மார்னிங் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவாவா. வாப்பட முன்னுக்கு தலையை குடிச்சிடுவான். இவன் கண்ட பேசினாலும் பேசுவான். வாப்பட முன்னுக்கு இவனுக்கு விளப்பம் இல்லை, முகத்தை மறைச்சிக்கிடுவான். பொடியமாரோட போகிறார் வாப்பா பொடியனு உட்காந்துக்கொண்டு அழகான பிள்ளைகளெல்லாம் வந்து நிற்குது. பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு நொம்பரை கொடுக்க பார்ப்பாரா?
இல்லை கீழே பார்த்துக்குருவான். வாப்பா யோசிச்சு அடி நான் கூட இவ்வளோ பக்குவம் இல்லை பாரு, உண்மையிலே நான் பெத்திறது புள்ளையெல்லாம் மழை கொண்டேன், இவ்வளோ பேணுதலாயிர இவன் போக நான் சுவர்க்கம் போகிறதுக்குன்னு முடிவு எடுத்துடுவான். ஏன்னா வாப்பா உம்மாவோட முன்னுக்கு புள்ளையால் எப்படி மலக்காகிடுறாங்க. அதே அவங்களோட சூழலுக்கு போய்த்து அவன் செய்தான் ஆகிடான். ஸ்கூலில் செல்கிற கம்ப்ளைண்ட்டை வாப்பா மாறாக ஏற்றுக்கொள்ள இல்லாது உமா வாப்பா. சில சார் வீட்டில் இவன் பேசுகிற சத்தம் கேட்காது சார், சைலண்ட்டாக இப்போ ஓதுறானா தொழுறானா அவன்ட வேலையை செஞ்சுட்டு போவான். அவனுக்கு அவன் பேரண்ட்ஸுக்கு நம்ப இல்லாத இவன் போட்டுற கூத்து. சரி உங்களோட பிள்ளைகளோட ஸ்கூலில் நீங்கள் பின்னால் போய் தண்டைக்கு உட்காந்து அந்த புள்ள எப்படியோ மாறிடுவான். டீச்சர் சொக்காய் போயிடுது, இவ்வளோ பெரிய மலக்காய் மாறிட்டாண்டு வாப்பை இக்கிறன்றதுக்காக. ரைட், மனிதன் வாழ்க்கை மாறுது. ஹஸ்பண்டை முன்னுக்கு ஒய்ஃப் ஃபோன் யூஸ் பண்ணுறான், மிச்ச கவனமாக யூஸ் பண்ணோம். ஒய்ஃப்ல முன்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மிச்ச யோசனையோட மிச்ச கவனமாக யூஸ் பண்ண. கோலோண்டு ஆன்சர் பண்ணக்குள்ளே அழகாக ஆன்சர் பண்ணுவீங்க. மனிதன் ஒத்தனை முன்னால் வச்சுக்கொள்ள கண்ணியமான ஆளா ஒரு பெரிய ஆளா நாங்கள் மதிச்சு வஸ்திரம் வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கை மாறுது. ரைட், எனவே தான் சமூகத்தளத்தில் யாரையும் மோசமான ஆட்களை காணல, அது மிச்ச நல்ல ஆட்கள் தனிங்க. வீட்டுக்குள்ளே போய்த்தா தான் அவங்களோட சுயரூபம் விளங்கும். சில நேரம் இங்கே காண்ற மனிதர்கள் வீட்டுக்குள்ளே அவங்க பார்க்குறது. ஏன்னா மனுஷர்கள் எல்லார்ட முன்னுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்தப்புறம் மனுஷன் பார்வைக்கு நல்லா இருக்கணும்னு யோசிச்சாங்க. மனுஷன் முன்னுக்கு பாவம் செஞ்சிடப்படாது, பொய் பேசி மாட்டிக்கொள்ளப்படாது, செஞ்ச பிள்ளை அவன் கண்டிடப்படாதுன்றதுல மிச்ச கவனம். எனவே ஃபோன் பார்க்கல சிசிடிவி கேமரா என்னமால் மிகுதோ, நாளைக்கு வீடியோ வந்துடுமோ, மனுஷர்கள் பார்க்குறாங்களோ யோசிச்சுக்கொள்கிறேன். மனுஷ பார்வைக்கு தவிர்த்து நான் செஞ்சிடணும், அப்போ நான் சேஃப் அண்ட் சவுண்டாக இருக்கிறேன் யோசனை மனுஷனுக்கு. தக்குவாண்டா என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தன்னை பக்கத்தில் ரப்பை வச்சுக்கொள்றது. வாப்பாவை வச்சு அவனோட வாழ்க்கை எப்படி சீராகுதோ அல்லாவை பக்கத்தில் வச்சு அவன் ஃபோன் எடுத்து போகிறோம். அடே அல்லா பார்த்து கொண்டிக்கொள்ள இதை நான் செய்கிறதா, அல்லா பார்த்து கொண்டிக்கொள்ள என் ஃபேமிலி லைஃப்பில் இப்படி நடந்து கொள்றதா, அல்லா பார்த்து கொண்டிக்கொள்ள ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு வார்த்தை நான் சொல்கிறதா, அல்லா பார்த்து கொண்டிக்கொள்ள ஃபோனில் இதை பார்க்குறதா, ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறதா, டிக்டாக்ல நான் இதை பார்க்குறதா, ஃபோன் இங்கே சர்ச் பண்ணுறதா, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரசூல்லாட்ட வந்து கேட்ட ஒரு சாபி, ரசூல்லா நாங்கள் தனிக்கிறோம், தனியாக குளிச்சுக்கொள்ளே ஆடை இல்லாமல் குளிச்சணுமா யார் சொல்லலாம்? ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் வெக்கப்பட்டதுக்கு மிச்சம் தகுதியான ஒரு ரப்பு அல்லாஹ். அதுதான் இறை உணர்வு. இறை உணர்வுன்றது தான் தக்குவா. அல்லாஹ் பயம் காட்டுறது, அல்லாஹ்க்கு பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமா காட்டுறது, அல்லாஹ்வை பக்கத்தில் வச்சு தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்றது. அந்த உணர்வுக்கு பேர் தான் நன்மையை செய்கிறதும் பாவத்தை அல்லாஹ்க்கா விடுற அந்த உணர்வுக்கு பேர் தான் தக்குவா. அல்லாஹ் என் பக்கத்தில் கொலை, நான் இப்போ என்ன பாங்கு செல்லுது, அல்லாஹ் கூப்பிட்றேன், அல்லாஹ் பக்கத்தில். ஜமாத் அமீர் வந்தா, பிரான்ச்சில் நாசி முட்டுக்கு வந்தா, ஷூரா ஆட்கள முன்னுக்கு வந்தா, வீட்டுக்குள்ளே பிடிக்கும் வரும் கோவம் ஒன்று பிள்ளைக்கு, ராஜா போங்களே உள்ளுக்கு கவனமாக இருக்கீங்க போகுமா, அவனுக்கு தெரியும் பெய்த்தோன்னே விளங்கும் வாப்பா மாறிடுவாருண்டு. ஆட்கள முன்னுக்கு தங்க உரமாங்க செல்லக்கொலை விளங்கும் வாப்பாக்கு உரப்பாயிட்டு வாடா போடான்னு பேச மாட்டார் ஆட்கள முன்னுக்கு. நீ போங்க பிறகு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் எரிங்க. மனுஷன் முன்னுக்கு அழகு வார கோபத்தை மடக்கி கொள்றான், கோபத்தில் பக்குவமாகிட்டான். தனிச்சு பெய்த்தா, இருட்டுக்குள்ளே பெய்த்தா, ரூமுக்குள்ளே பெய்த்தா, அவனோட சுயரூபத்தை காட்டுறான். தக்குவாண்டா பக்கத்தில் ரப்பை வச்சுக்கொண்டு இந்த நிலைமையில் அல்லாஹ் என்ன விரும்புவான், அல்லாட முன்னுக்கு நான் இதை பேசுகிறதா, இதை பார்க்குறேன், யாருமே பார்க்கல, நான் பார்க்குறத அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் பார்வையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வுல பார்வை தழுத்துதா, அந்த உணர்வோட பேர் தான் தக்குவா. ஒரு வார்த்தை மூடிப்படுதா, அது பேர் தான் தக்குவா. செயல்கள் நீங்குதா, அது அந்த உணர்வோட பேர் தான் தக்குவா. அல்லாஹ் தஆலா சொல்றார், ஓ இத்தத்லில் முத்தகீன், தக்குவாதாரிகள். எனவே ரமலான் நோன்பும் தக்குவாவும் மிச்சம் தொடர்பானது. நோன்பு தக்குவாவை உண்டு பண்ணும். ஏண்டா அந்த தக்குவா அந்த இறை உணர்வை ஏற்படுத்துகிற மிக சிறந்த அமல் தான் நோன்பு. தண்ணிக்குள்ளே மூழ்கிறார், வாயை திறந்து குடித்தா ஒருத்தருக்குமே தெரியாது, அப்படித்தானே? தண்ணிக்குள்ளே மூழ்கித்தான் இழுத்துடணும், ரைட்? ஒருத்தருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு நோம்பும் பிடிச்சேனும் அவருக்கு. ஆனால் தண்ணி இருந்தாலும் யோசிச்சோம், காதுக்குள்ளால் தண்ணிட பெய்த்திடப்படாது. யோசிச்சிரோமா இல்லையா? தவறியும் மூக்குள்ளே பெய்த்திடப்படாது. நாக்கில் வந்த தண்ணியை முழு செஞ்சு அதை துப்பிடணும்னு யோசிச்சோம்னா
நான் சொல்றேன், அந்த செயல் எதனால வருதுன்றதை சில நேரம் நாங்கள் யோசிச்சு கொள்றோம். இல்லை, அல்லாஹ்க்காக வருது. அதை அடிக்கடி மீட்டிக்கொண்டு அந்த உணர்வு வளரும். இந்த வசனம் முடியுது, ஓ இத்தத்தில் முத்தகி, இந்த சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா தயார்படுத்தப்பட்டிருக்குது? முத்தகீன்களுக்கு. அல்லாஹ் அந்த மனிதர்கள் தான் மறுமை சிந்தனையோட வாழ்வாங்க. அந்த மனிதர்களோட வாழ்க்கையில தான் மக்ஃபிரா பெருமதியானதைக்கும், தங்கத்தை விட பெருமதிக்கும், செல்வங்களை விட பெருமதியாக்கும், தண்ட வியாபாரத்தை விட பெருமதிக்கும், தண்ட குடும்பத்தை விட அவருக்கு பெருமதிக்கும். எது தெரியுமா? மக்ஃபிரத். ஏன்னா அவருக்கு சுவர்க்கம் பெருமதியானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ இத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயார்படும். அந்த முத்தகீன்களோட 3 பண்புகளை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றாங்க. அடுத்த வசனங்கள் 134வது வசனத்துல ரைட் அல்லாஹ் தஆலா சொல்றான். ரைட், அடுத்தது 134வது வசனத்துல அல்லதீன, அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவனோட பண்புகள் எப்படி தெரியுமா? நீங்க பார்த்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தான் முத்தகியாக மாறணும்ன்றதுக்கு வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள்ல முதலாவது என்ன தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் செலவழிப்பார்கள், ஃபிஸ் ஸர்ரா சந்தோஷமாக இருக்கிற நிலைமை, வத்தர்ரா கவலையாக இருக்கிற நிலைமை. அதாவது இருக்கும் போதும் இல்லாத போதும் அவர்கள் செலவழிப்பார்கள். சந்தோஷம் இருக்கிறப்ப கை நிறைய கொள், கவலை இருக்கிறப்ப கையில் ஒன்றுமே இல்லாமல். முத்தகீன்களோட பண்பு, அவங்க சுவர்க்கத்தை நேசித்து வாழ்கிறார்கள். அவங்களோட பண்பு என்ன தெரியுமா? இருக்கும் போதும் இல்லாத போதும் அவங்க செலவழிப்பாங்க. இருக்கும் போதும் இல்லாத போதும் அவங்க செலவழிப்பாங்க. அவங்க கேட்டால் கொடுத்துடுவாங்க. குர்ஆன் சொல்லுது, கேட்குற ஆட்களுக்கும் அவரோட பங்கிக்குது, கேட்காம கண்ணியத்துக்காக மரியாதைக்காக தவிர்த்து கொள்கிற ஆட்கள் இருக்காங்க. கேட்கல, அது வெக்கத்தோட தவிர்த்து கொள்கிற ஆட்களுக்கும் அவங்கள்ட்ட பங்கிக்குது. அவருக்கு அவர் யோசனையோடு இருப்பார். யார் என்ன நிலைமையில் இருக்கிறன்றதுல சமூக அக்கறையோடு அவர் வாழும். சுயநலமாக வாழ மாட்டார். அந்த சுயநலமாக வாழாத முதலாவது பண்பு என்னதுமா? அவர் செலவழிப்பார். இருக்கும் போதும் இல்லாத போதும். வசதி வாய்ப்புகளோடு ஈக்குவலை கொடுக்கறது வேற, தண்ட தேவைக்கும் மட்டும்தான் நீக்குது என்று கொலை கொடுக்கறது வேற. அதுக்கு அலாதியானது ஒரு ஈமான் வேணும், அலாதியானது ஒரு உணர்வு வேணும். உஸ்தாத் அஜில் அக்பர் சொல்வார், கொடுக்கிறது அபூபக்கருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துள்ள, அது கொடுக்குற உள்ளம் அல்லாஹ் கொடுத்தது. நீங்கள் ஒரு கொடுத்து சரி அதை வளர்த்துக்கோங்க, கொடுக்குற உள்ளத்தை வளர்த்துக்கோங்க. நான் கேட்குறேன், எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்னைக்குது? எப்பயுமே மனிதர்கள் கொடுக்கறதுக்கு பேசக்கொள்ள நான் சொல்கிறது, இஸ்லாமிய இயக்கத்தில் சரி வேண்டிய இடத்துல நாங்கள் யோசிச்சோம், கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. லிஸ்ட் போட்டால் அவங்களோட பேர் ஃபெஸ்ட்டுக்கு வரும். எல்லாத்த லிஸ்ட்லேயும் அவங்க தான் ஃபெஸ்ட். அந்த லிஸ்ட்டில் சில நேரம் எங்களோட பேர்கள் வரவே வராது. மனுஷன் யோசிச்சிருந்ததும் கொடுக்குற இவங்க ஐக்குது, எங்கள்கிட்ட என்னப்பா ஐக்குது கொடுக்க, என்ன ஐக்குது கொடுக்க. அப்படிதான் மனிதன் சிந்தனை வந்து என் தீக்கிறது கொடுக்கறதுக்கு இது வந்து அவரும் என்ன சரி, உங்களால் ஏழுமானதை கொடுக்குறது, உங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும், உங்களோட முயற்சியை கொடுக்கணும், உங்களால் ஏழுமான தொகையை கொடுக்கறது. நான் சொன்ன கொடுக்கறதுக்கு 4 நியதிகள் இருக்குது. இஸ்லாத்தை அதை ஏற்றுக்கொண்டாத்தான் அதை கொடுக்கலும். நாங்கள் ஏற்கனவே ஒரு தலைப்பை பார்த்தோம், ஞாபகமா? ஒரு ஹதீஸ் வந்து நாங்கள் பார்த்தோம் தானே, யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஷுஸ் ஸலாம் வ ஆதீமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுல் ஜன்னத்து பிஸ்ஸலாம்ன்ற வசனம் ஒன்று பார்த்தோம். கொடுக்கறதுக்கு இஸ்லாத்தை 4 விஷயங்கள் இருக்குது. உத்தர அந்த 4 ஆழமாக விசுவாசிச்ச இல்லாத ஆட்கள் ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க. முதலாவது, ஒரு மனிதன் ஆழமாக விளங்கணும், உள்ளத்தில் ஆழமாக விசுவாசி. அறிவு எல்லாருக்கும் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்பிக்கைக்கு உண்டு. லில்லா கோட்பாடு, இந்த உலகத்தில் சகலதும் யாருக்கு சொந்தமான? லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானம் யார்ட? பூமி, மலைகள், கடல் எல்லாம் அல்லாட. நான் கேட்குறேன், உங்களோட வீடு யார்ட? இப்போ கொஞ்சம் இடிச்சுது. வானம் பூமி எல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ்க்கு கொடுக்கறது. அதில் பேச்சஸ் கணக்கு அவனுக்கு இல்லை, ஈக்குதா? இல்லை. இப்போ கேட்குறேன், வீடு யார்ட? உங்களோட மனைவி யார்ட? இப்போ இருக்குது. புல்லால் யார்ட? பொக்கெட்டில் இரு சல்லி யார்ட? கபடில் சேர்த்து வச்சிட யார்ட? பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கிற யார்ட?
ஷுவரா? அல்லாடையா? அல்லாடையா எங்கடையா? அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் தந்தது யார்த? அல்லாஹ் தந்தது யார்த? ஒரு மனிதன் தண்டாண்டு வந்தா அவர் செலவழிச்சவே மாட்டார். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரூபா கழட்டி இருக்கிற உடம்புல நலஞ்ச உடம்புல இருக்கிற ஒரு முடியை கழட்டுறதுக்கு கஷ்டம் இருக்கும், அவருக்கு நோகும். அல்லாஹ் இந்த செல்றான் வாம்ஃபிக்கு எப்பெல்லாம் செலவு செய்கிறானோ மனிதன் சைக்காலஜி எல்லாம் படைச்சவனுக்கு தெரிந்தது. வாம்ஃபிக்கு மிம்ம ரசக்குனாகும், நாங்கள் தந்தத்துலேருந்து கொடுங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட பக்கத்து விட்டு ஆள் வந்து என்கிட்ட தான் செலவழிச்சு மாஜா ஒரு 10 லட்சம் விற்கிது, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுறீங்க. அடுத்த நாள் வந்து கேட்குற சின்ன செலவுன்னு வந்துட்டு ஒரு 2 லட்சம் தரையிலுமா? நீங்கள் கேட்பீங்களா 1 லட்சத்தில் முடிச்சு குறையிலதா? 2 லட்சம் வேணுமான்னு கேட்பீங்களா? 1 லட்சத்தில் முடிச்சு குறையலன்னு கேட்பாங்களா? 3 லட்சம் தருவா, 5 லட்சம் தருவா, சளி எல்லாத்தையும் தருவான்னு கேட்பீங்களா? ஓ எல்லாத்தையும் ஏன் கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா எங்களை பாரம் குறைஞ்சிட்டு, பொறுப்பு நீங்கிட்டு. ஜமாத்தில் சொல்கிறாங்க ரமலான் வருது, கடைசி 10 இத்திகாஃப்ல ஒரு டீம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று செய்வோம். இல்லை ஜமாத்தில் ஏதாவது ப்ரொஜெக்ட் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, கலெக்ஷன் 5000 ஒன்று கொடுக்குறீங்க, தந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதா உங்களத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதா? எப்படி உணர்வு? வந்தா சொல்லிட்டா உருவிட்டு போகிறார் ஒரு தாளை, அப்படி உருவ வருமா? அது யாரா எனக்கு தந்தத்தில் இந்த 5000 ரூபாய்க்கு எனக்கு பதில் செல்ல நான் தேவையில்லை, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று உணர்விக்குமா? நான் சொல்கிறேன் லைஃப் எப்படி இருக்குது? பள்ளியால் ஒரு கலெக்ஷன் வராங்க, இந்த ஒருத்தர் வந்துட்டு போக இன்னொருத்தர் வராங்க யோசனை வருமா? எல்லாம் அனுப்பி வச்சுறேன்ற யோசனை வருமா? கொடுத்துட்டேன் பாரம் குறைஞ்சிட்டேன்னு யோசனை வரும். உங்கள்கிட்ட 10,000 ரூபாய்க்குது, எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து வச்சுறீங்கன்னு வச்சுமே கலெக்ஷன் ரெண்டுக்கு வராங்க. 10,000 கொடுத்தியா எல்லாம் இந்த 10,000 ரூபாயோட பொறுப்பு என்கிட்ட நீங்கிட்டு யோசனை வருமா? எப்படி? முதலாவது ஒருத்தர் விளங்கணும், எங்களுக்கு விளங்குது இல்லைதான் ஈமான் கொள்ளல. நாங்கள் யக்கீன்றது என்னடா, யக்கீனுக்கு சட்டப்படி உதாரணம் கொண்டு சொல்லுவாங்க, மழை வேண்டி தொலைக்குள்ள ஒரு பொடியை கூட எடுத்துகிட்டு போனாங்க, இதுதான் யக்கீன். மழை வேண்டி தொலைக்குள்ளே குடி எடுத்துட்டு போகிறது தான் யக்கீன். ஷுவராத்திரி மழை பெய்யும், அதுதான் யக்கீன். இப்போ நான் சொல்கிறேன், உங்களோட சல்லியை கொடுக்குள்ள யக்கீன் வருதா? அல்லாட உங்களுக்கு தெரியும், இந்த 3 பேர் சம்மந்தமாக அல்லாட தூது செல்ல ஒருத்தர் இருந்தால் தொழுநோயாளி, இன்னொருத்தர் இருந்தால் தலை பரட்டை, 3வது இருந்தால் குருடர். ஒரு மலக்கல்லாத்தெல்லாம் அனுப்புகிறார், தொழுநோயாளிட்டு வரார், வந்து கேட்டார் உங்களுக்கு என்ன அல்லாட அருள்கள் என்ன வேணும்? சொன்னான் எல்லாரையும் மாதிரி நோய் நீங்கி நான் ஆரோக்கியம் வைக்கணும். அந்த மலக்கு பிரார்த்திச்சா, அல்லாஹ் இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, அவர் ஆரோக்கியத்தை பெற்றார். அல்லாட செல்வங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொன்னார் ஒட்டகம் வேணும். அவருக்கு சினையுள்ள ஒட்டகம் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு, அவர் அதை வளர்த்தார், அது குட்டி போட்டு அது பண்ணையாக மாறுது. 2வது மனிதர்கிட்ட போகிறார், பரட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாடாருலேருந்து எல்லாரையும் மாதிரி முடிகளோடு நான் வாழணும். எஸ் ஓகே, அல்லாட்ட பிரார்த்திச்சா கிடைச்சிச்சு. உங்களுக்கு அல்லாட அருள்களில் செல்வங்கள் என்ன வேணும்? மாடு வேணும். சிறையுள்ள மாடு கொடுக்கப்படுது, அவர் வளர்க்குறார், அது குட்டி போட்டு அது ஒரு பண்ணையாக மாறுது. 3வது மனிதர் குருடர், என்ன வேணும்? குருடு நீக்கப்படுது. உங்களுக்கு செல்வங்கள் எது வேணும்? ஆடு வேணும். ஒரு சென ஆடு கொடுக்கப்படுது, அவர் வளர்த்து பண்ணையாக மாறும். காலப்போக்கில் ஒரு மலர்க்க அல்லாஹ் ஒரு மனித ரூபத்தில் அனுப்புவார், நீண்ட தூரம் பயணம் செஞ்சுவார். இந்த செல்வங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன், அல்லாஹ் தந்த அருள்கள்லேருந்து நீங்கள் எனக்கு தாங்களே முதலாம் ஆள்கிட்ட போகிறேன், எனக்கு பிஸி உங்களோட பேசலாம், ப்ளீஸ் பண்ணி உள்ளது அல்லாஹ் தொழுநோயிலிருந்து நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து இவ்வளோ செல்வங்களை தந்தார். அந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கேட்குறேன், யார் இதில் நான் தான் இன்னொருத்தர் பங்களிப்பு செய்யலை. உண்மையில அல்லாஹ் கொடுத்த எத்தனை ஒன்று, அதை பண்ணையாக்கின யாரு? அவர் தான். சரி, யாரும் இல்லை, நான் கஷ்டப்பட்டது, முழிச்சேன், கஷ்டப்பட்டேன், வேற சிந்தினேன், நான் இன்றைக்கு ஆளாக்கிக்கிறேன். இயலாது. அவர் பழைய நிலைமைக்கு மாற்றப்பட்டார்.
ரெண்டாவது மாடு கிடைச்சவரும் சரி, நான் எனக்கு டைம் இல்லை உங்களோட பேச, இதெல்லாம் ஏண்ட முயற்சி, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினது. சரி, அல்லாஹ் புறக்கணிச்சார், அவரும் 2 பேரும் நன்றி கெட்டவராக சொன்னார். 3வது ஆள்கிட்ட வரார், அல்லாட அருளை ஞாபகப்படுத்த, நீங்கள் இவ்வளோ இல்லாமிக்குள் அல்லா தானே தந்தான், அல்லாட அருளை ஞாபகப்படுத்தி கேட்குறவரே, உங்களுக்கு தேவையான அந்த ஆட்டு மந்தைக்குது, உங்களுக்கு தேவையானதை அப்படியே ஓட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஹலால். நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு 2 கடை 3 கடை இருக்குது, தொழில் துறவுகள் எல்லாம் மீக்குது, வீடு வாகனம் எல்லாம் மீக்குது. இது அல்லாஹ் தந்ததா நீங்கள் தேடிக்கொண்டதா? அல்லாஹ் தந்ததா நீங்கள் தேடி? அடே நாங்கள் கேட்கக்குள்ளே அடே அந்த ஒட்டகத்தை கிடைச்ச எவ்வளோ நன்றி கெட்டவன், கிளியர் கட்டாக விளங்குது. ஒன்றை கொடுத்ததை அவன் பண்ணை ஆயிக்கொண்டான். ஆடு மாடு கொடுத்தவன் நன்றி கெட்டவன், ஒன்றை பண்ண இவன் நன்றி கெட்டவன். எங்கட வாழ்க்கையில நன்றி கெட்டத்தனம் விளங்குதா? அடே அல்லாஹ் எங்களுக்கு சில நேரம் ஒரு தொழிலை தந்திப்பான், ஒத்தட்ட பேத்தி வேலை செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திப்பான். அந்த ஹாஜியார்கிட்ட வாழ்ந்து இதாக்கி அவர் உடுக்கட்டெல்லாம் தந்தார். எங்களுக்கு இப்போ விளங்குதா? இது நான் கஷ்டப்பட்டது, தூக்கம் முழிச்சது, வேர்வை சிந்தினது, நான் என்ற வயிற்றை கட்டி வளர்த்து கொண்டது, நான் கஷ்டப்பட்டது, ராவு முழிச்சு நான் பயணிச்சிக்கிறேன், இதெல்லாம் சேர்த்துக்கொள்றதுக்கு அப்படி விளங்குதா? ஃபெஸ்ட் 2 பேரை போல இல்லை 3வது அந்த குருடனை போல இல்லை, எல்லாத்தையும் அல்லா தந்ததுன்னு விளங்குதா? எப்படி விளங்கும்? இது எப்போ தர்ம விளங்கும்? கொடுக்கக்குள்ளே விளங்கும். நான் சொன்னேன், அழகான ஷேட் ஒன்று போட்டு பொடி எடுத்த சட்டப்படி இருக்குது, கொடுக்கக்குள்ளே விளங்கும். அது எவ்வளோ மனசை பிச்சுட்டு போகுதுன்னு வீட்டில் போட்டு இதுக்கு போடையில வயசை எப்போ எடுத்தாலும் நீங்கள் இதைத்தான் என் பண்ணுறப்பா, உங்களுக்கு வேறு சேர்த்தே இல்லாத போல் பொடிய மாதிரிலாம் எப்போ பாரு வேணும் இதே சூட்டில் தான் என்ன கழுந்ததே இல்லையா நீ கேட்குறான். அப்போ இவருக்கு யோசனை வருது, இது சரி வராது, இதை கொடுக்கறது கஷ்டம் இல்லை. தன்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கோலே நான் கேட்குறேன், உங்களோட கெட்டித்தனத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டீங்களா? இந்த புல்லை அளிக்கிறது, வசதி வாய்ப்பு அளிக்கிறது, ஊரில் மரியாதைக்கிறது, நீங்கள் பேசினா எல்லாரும் உட்காடுறாங்க, காது தாழ்த்துறாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறது, மரியாதை கண்ணியம் சகலதும், வசதி வாய்ப்புகள் அத்தனையும் உங்களோட புள்ளல் வைஃபுகள்லேருந்து, உங்களோட வீட்டுகள் வாகனங்கள்லேருந்து சகலதும் உங்களோட கெட்டித்தனமா அல்லாஹ் தந்ததா? செல்லுங்களே, உங்களோட மனசு கேட்க ஒருக்கா செல்லுங்க. அல்லாஹ் தந்தது லில்லா. லில்லா எவ்வளோ தூரம் இந்த லில்லா என் டீக்குது, என் வைஃப் டீக்குது, என் புள்ளகள் டீக்குது. புள்ளகள் பாடமாக்குற அளவுக்கு செழிப்போம். இதை வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டேன், தின்ன குடிச்சா மீந்திக்கிறேன், இவ்வளோ ஆளாகிக்குது. எங்கட எல்லாம் செல்லிப்போம். அல்லாஹ் எந்த அளவு தூரம் புள்ளகளுக்கு காட்டி கொடுத்திடும். லில்லா, யார் லில்லா கன்செப்டுக்குள்ளே ஈமான் கொள்ளலையோ வாம்ஃபிக்கு, அவங்களுக்கு செலவழிச்சிடலாம், அவங்க செலவழிச்சிடலாம். சில நேரம் அவங்க செலவழிச்சது மனுஷனை திருப்தி படுத்துறதுக்கு ஆகிக்கும். முதலாவது அல்லாட ஊடியார்ட வைஃப் புள்ளகள் சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களோட பாக்கெட்டில் இருக்கிறது, பேங்க்ல இருக்கிறது, அக்கௌண்ட்ல இருக்கிறது, ட்ராயரில் இருக்கிறது, உங்களுக்கு வாங்கி வச்ச உடுப்புகள் எல்லாம் பேசி நின்று பாருங்க, இது உங்களுடைய அல்லாடையாண்டு. ரைட், அல்லாடது. யார் சரி கடனுக்கு கேட்டு வராங்க, கேட்டு வரக்குள்ள ஒரு மூமினுக்கு முத்தக்கிக்கு வர வேண்டிய இடம் என்னதுமா? அந்த ஞாபகம் 3 பேருடைய சம்பவத்தை அதுதான் சொன்னேன்னா. திரும்ப அல்லாஹ் அனுப்புகிறான். சில நேரம் மலக்கு அனுப்பி கேளும் என்னைய பார்க்கறதுக்கு, சல்லிக்கும் கொடுக்க மாட்டோம். சில நேரம் சும்மா கொஞ்சம் கஷ்டமைக்கு சரி பார்க்குறேனே, என்ன தர பார்க்குறேனேன்னா அப்படியே அந்த மறந்துடும். உதவி கேட்டு வரோம். நான் சொன்னேன் பலதான். நான் சரி மௌலானா மௌதூதிட்ட ஒரு இடத்துல மௌதூதிட்ட வந்து கேட்குறார், என்ன மகளோட திருமணத்தை செஞ்சு குறையலாமிக்குது. மௌலானா மௌதூதி எழுப்பினா தண்டை செட்டி அப்படியே கொடுத்தா இதை விற்று எடுத்துக்கோங்க. கேளுமா கிளாஸை கொடுக்குறதுக்கே மனசு விடாது. ரைட், ஒய்ஃப் செல்லும் 6 செட் கஷ்டப்பட்டு நான் சேர்த்திடுறேன். ஆளுக்கு வந்தால் ஊற்றுறதுக்கு, கரண்டி போகிறதுக்கு கவலை வரும். வீட்டுக்குள்ளே இந்த ஒரு கரண்டி போகிறதுக்கு எந்த அளவு தூரம் நாங்கள் இல்லா அல்லாவுக்கு சொந்தமானவர்கள். என் தீர சகலதும் அல்லா. யாராவது கேட்டு வந்தால் அல்லாஹ் அனுப்பி வச்சுனான் என்னைய பார்க்க,
என்ன டெஸ்ட் பண்ணுறான்? மலக்கு அனுப்பின மாதிரி மனிதர்கள் அனுப்பி வச்சிக்கிறான். இந்த லில்லா கன்செப்ட் இல்லாத ஆட்களோட வீட்லேருந்து ஒரு ஆணை பீரிஸும் அடுத்த வீட்டுக்கு போகாது, இறைச்சி துண்டும் போகாது. அதை வைங்களே சோட்டிஸுக்கு போடலும், சும்மா அதை வச்சுருந்தா அநியாயம் சோட்டிஸை செஞ்சு முடித்தேன். எல்லாம் நான் வளமே சில ஃப்ரிட்ஜ் கல்ச்சர் சமூகத்துக்குள்ளே வந்துட்டு மீரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி வீசுறது. 2 நாளைக்கு போகிறோம். எங்களோட உண்மைகள் எல்லாம் ஆக்கக்கொலையே தெரியும் அவங்களுக்கு மீறது அடுத்த வீட்டுக்கு போட்டு அனுப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் இந்த கொடுக்குற பழக்கத்தை நாங்கள் பழக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் இது என்கிட்ட வாப்பட்டேந்து பழகின பழக்கங்கள்னு இதை எடுத்துக்கொடுமா? ரைட்? எந்தளவு தூரம் இல்லை. 2வது, எங்களுக்கு கிடைச்சிறதெல்லாம் எங்களுக்குரியதல்ல. ரசூலுல்லாஹ் உங்களை சுற்றிக்கிற பலவீனர்களின் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்கிறார். உங்களுக்கு தேவைகள் மீதியமாக இருக்குது, செலவுகள் போகிக்குது, வருமானம் கூட இருக்குதுண்டா உங்களோட ஃபெமிலியில் நானும் தம்பி அளிக்கலும், தாத்து தங்கச்சி அளிக்கலும், சுற்றிக்கிறாக்கள் அளிக்கலும். அருள்கள் குறைஞ்சாக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நேரடியாக கொடுக்காம உங்களோட கையில் தந்தீரான் நீங்கள் கொடுக்கறதுக்கு. எனவே தான் இஸ்லாத்தில் மிகை நுகர்வு கலாச்சாரம் இல்லை. ஓவரை கன்சியூம் பண்ணுறது, அதையும் வாங்கி போடுவோம், இதையும் வாங்கி போடுவோம், சும்மா தானே இருக்குது, இதையும் வாங்கி போடுவோம். இப்போ நிறைய குரூப் இருக்குது, லேடிஸ் தான் கூட இருக்கிறது, வீட்டு சாமான்கள் எல்லாம் வரும். சும்மா பார்க்கல மனுஷன் காசை எது தேவையில்லைன்னு யோசிங்களேன். பார்க்கல எல்லாம் தேவை மாதிரி தான் நிற்கும். பள்ளிகள் கட்டுற மாதிரி பள்ளிக்கு 2 சஃப்புக்கு வர பள்ளி ஒரு 1000 பேருக்கு கட்டி போட்டிக்கும். உண்மையிலே 1000 பேர் நிறையிறது வருஷத்துக்கு ஒருக்க பெருநாளைக்கு மட்டும்தான். அந்த நாளைக்கு கிரவுண்டில் தொழுதுட்டு போகிறேன், வெளியே நலஞ்சு கொண்டு தொழுதுட்டு போகிறேன். நான் சொன்னேன் ஜும்மாக்கே சேருதில்லை மேல் மாடியில். என்னத்துக்கு மேல் மாடி? அது சமூகத்தை எத்தனை வேலைகளுக்கு பயன்படுத்திடும். எனவே அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு தாரது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய வைஃப் புள்ள குட்டி தின்னுட்டு போகிறதுக்கல்ல. அந்த சொத்துல தேவையுடைய ஆட்கள் பலரிக்கலும், அது ஜக்காத்து போகலும் சதக்கான்னு போகலும், அல்லாஹ் தஆலா தான தர்மங்களாக அதுலேருந்து எடுக்கிறதுக்கு வச்சிக்கலும். எனவே 2வது கான்செப்ட், என்கிட்ட கிடைச்சிறதெல்லாம் எனக்கு வந்ததெல்லாம் இந்த மாதம் வந்ததெல்லாம் எனக்கும் என் வைஃபுக்கும் மட்டுமல்ல, அதுக்குரிய ஹக்குரிய ஆட்கள் இருப்பாங்க. 3வது கான்செப்ட், 3வது ஒரு மனிதன் இந்த உலக சடவாத சிந்தனை என்னென்னா கொடுக்கறது செலவு எடுக்கிறது வளவு, அப்படித்தானே? பேசிக் கொடுத்தா செலவு எடுத்தா. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கொடுக்கறது சேமிப்பு. மறுமையில் ரசூல்லா ஒரு ஆட்டுத்தொடை எடுத்துகிட்டு வாங்கன்னா ஆயிஷாவே இதை ஆக்குங்க, ஆயிஷா நகை எல்லாத்தையும் ஆக்கி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாரு. ஒரு முள்ளு துண்டு தான் நிற்குது. ரசூல்லா வந்து யாரும் ஆயிஷாவை பசிக்குது சாப்பாடு வேணும், அல்லாட தூதரே எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்கு போட்டு கொடுத்து இந்த முள்ளு துண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது தூதரே. சென்ன ரசூல்லா கரெக்ட் பண்ண இல்லை ஆயிஷா, இல்லை நீங்கள் எதெல்லாம் போட்டு கொடுத்தீங்களோ அதெல்லாம் மறுமையில் வரும் ஆயிஷா. நாங்கள் இந்த முள்ளு துண்டு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை, நீங்களும் திண்டு கழிச்ச போகிறது இது மட்டும்தான், மற்றதெல்லாம் வந்து சேரும். நாங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ ரூபா வருமானம் உங்களுக்கு இருக்குது? பேசிக்காக ஒரு 50,000 வச்சுக்கொண்டா, 50,000 இந்த 50,000 விட கூடிக்கும். எத்தனை வருஷம் நீங்கள் சம்பாதிச்சிப்பீங்க? எத்தனை ஆயிரம் ரூபாய்கள் சம்பாதிச்சிப்பீங்க? 30 வருஷம் தொழில் செய்கிறேன்டா 50,000 எவ்வளோ மறுமைக்காக சேர்த்து வச்சுப்பீங்க. இன்னும் உண்டு, உங்களோட வீட்டு பானையில் எத்தனை கிலோ அரிசாக்கி போயிட்டிக்கும்? ரைஸ் குக்கரில் எத்தனை கிலோ? ஒரு நாளைக்கு 1 கிலோன்னு வச்சோமே, ஒரு நாளைக்கு பேசிக்காக 1 கிலோ. 40 வருஷத்துக்கு எத்தனை கிலோ? அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தோட வயிற்றுலேருந்தும் அரிசி மூடை மறுமையில் வெளியாக்கினா ஒவ்வொருத்தோட வயிற்றுலேருந்து எத்தனை மூடை வந்து வெளியே விடும்? மாடுகளை அல்லாஹ் தஆலா திண்ட இறைச்ச வெளிப்படுத்தினா எத்தனை மாடு வயிறுலேருந்து வந்து வெளியே விடும்? கோழிகள் எத்தனை வரும்? எத்தனை பீரிஸ் பக்கத்து வீட்டுக்கு பேத்திக்குது? மறுமைக்கு சேதி மிக்கணுன்ற உணர்வு இருக்குதா? உங்களோட வைஃபுக்கு இருக்குதா? ஹஸ்பண்ட் இவ்வளோ கஷ்டப்படுறார், அவருக்காக மறுமையில் ஒவ்வொரு நாளைக்கும் மறுமைக்காக என்ன சரி சேர்க்கணும், பக்கத்து வீட்டுக்கு ஆக்கி அனுப்புவா? அந்த சிந்தனையை நீங்கள் கொடுத்துறீங்களா? பிள்ளைக்கு பூரணமாக கொடுங்கன்னு செல்கிறோம், அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் கொடுங்க, எனக்கு வச்சோம் ஆனந்து செல்கிறோம். மறுமைக்கு கொண்டு போய்த்து சேருங்க, இப்படி சேர்க்கணுன்ற சிந்தனையை நாங்கள் கொடுத்திக்கிறோமா? எத்தனை பேர் எங்கள் வீட்டுலேருந்து பக்கத்து வீட்டுகளுக்கு பேத்திக்கும்? இந்த 10-12 நோம்புக்குள்ளே சோட்டிஸ் எத்தனை செஞ்சுப்போம்?
மறுமைக்காக எத்தனத்தை சேமித்து கொடுத்து சேமிக்கிறது. ஒத்தனை வருமானத்தில் இருக்கணும், நான் இது மறுமைக்கு சேமிக்கிறேன். சீட் சேமிக்கிறதெல்லாம் தெரியும், சீட் பிடிக்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்களை விட அப்பனா யாருக்கு தெரியும்? வைஃப்மாருக்கு தெரியும். அவங்க நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எடுத்து சீட் பிடிச்சி செல்வம். இதை வாங்கினது நான் சீட் பிடிச்சி, இதை செஞ்சது நான் சீட் பிடி, நான் பட்ட கஷ்டத்தில் இதெல்லாம் உருவாக்கி கொண்டேன். எடுத்தது எங்கட புகட்டில் தான். அதெல்லாம் தெரியும். மறுமைக்கு சேமிக்கிற அளவுக்கு எந்த அளவு தூரம் உணர்வு வைக்குது. வீட்டுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு பிஸ்கட் பேக்கெட் ஒன்று அனுப்புகிறோம். புள்ள வந்து செல்லுமா வாப்பா 3 மறுமைக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா 3 அது பகிர்ந்து கொடுத்திக்குது. கொடுத்துட்டு தின்னுது. இப்போ அந்த மர்ம சிந்தனை இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே கொடுத்துட்டு தின்னுது. எங்கட புள்ள கொடுக்காம தின்னாம இல்லை, கொடுத்துட்டு தான் தின்னுது. மர்ம சிந்தனையில் வருது இல்லை. அது டொஃபி என்று கொடுத்து உங்களுக்கு 7 மரவாசியை மறுமைக்கு அனுப்பி வச்சேன். பிள்ளைக்கு பழக்கிறோமா? அப்போ ஒரு துண்டை கடிச்சு தம்பி கொடுக்கு. இப்போ எப்படின்னா தம்பி வர முந்தி சத்தம் இல்லாமல் உரிச்சத்தான் பழக்கிறேன். நீங்கள் தின்னுட்டு வீட்டில் போய் செல்லப்படாது, நாங்கள் பழக்கிறேன். திண்டன்றது வீட்டில் செல்லப்படாது. பக்கத்து வீட்டு புள்ளல் வந்தால் பிரிச்சிடல, ஏன்டா அதுக்கும் கொடுக்க வரும். அவள் பெய்த்தோ இப்போ கேட்க வேணும், புள்ளல் பெய்த்தோன்னு எங்கே இது மர்ம சிந்தனை எங்கே நாங்கள் பழக்கிறோம் புள்ளல்கிட்ட. ஈக்கட்டும், எல்லாரும் ஒவ்வொரு துண்டு கொடுங்க, உங்களுக்கு மறுமையில் வந்து நிற்கும். அப்படி புள்ளட்ட பழக்கினா எங்களை விட கூட கொடுக்குமா இல்லையா? புள்ள அள்ளி கொடுக்கும். புள்ள நாங்கள் உலகத்தை பழக்கிறோம், நாங்கள் வளர்ந்த ஸ்டைல்லே புள்ளைய வளர்க்குறோம். 3வது சிந்தனை சொத்து செல்வங்கள். சொன்னா ஒரு மனிதன் கொடுத்து மறுமையில் சேமிக்கிறன்றது ஈமான் கொள்ளும். அப்போ எவ்வளோ கொடுப்போம்? ஒரு மாதம் சம்பாதிச்சதுல நாங்கள் தீர்மானிப்போம். ஜமாத்தை கேட்போம், நீங்கள் கேட்குறீங்களே இல்லை, நான் வச்சு கொண்டிருக்கிறேன் ஜமாத்துக்கு, இந்த பகுதியை வச்சுக்கிறேன் ஜமாத்துக்கு. நீங்கள் கேட்குறீங்களா? வாரீங்களா? இந்தாங்க பிடிங்க. எனக்கு தந்தத்தில் அல்லாட சைடுக்கு, அல்லாட பங்குக்கு, மறுமைக்கு. அப்படிக்குதா? எப்போ பாரு கலெக்ஷன் ஆகுண்டா கலெக்ஷன் யோசனைக்கு தான். ரைட் ரைட். 4வது, ஒருத்தர் கொடுத்தா பன்மடங்காகி அல்லாஹ்வுல உலகத்தையும் தருவோம், மறுமையிலையும் தருவோம். இந்த சிந்தனையை ஈமான் கொள்ளும். யக்கீன் ரேட் ஒரு மெஷின் நிற்கிது, நீங்கள் போட்டால் எல்லாம் டபுள் ட்ரிபிளாக மாறும். உங்கள்கிட்ட 50,000 சல்லிக்குது, எவ்வளோ போடுவீங்க? எதுக்கும் ஃபெஸ்ட்டுக்கு 5,000 போட்டு பார்ப்போம், நிலைமை என்னன்னு பார்ப்போம். ஓகே 10,000 ஆயிட்டு, இப்போ 55,000 விற்கிது கையில், எவ்வளோ போடுவீங்க? லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. எவ்வளோ போடுவீங்க? அத்தை வந்தா வா, போனால் போட்டுடுவீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கொடுத்தா பன்மடங்காக்கி திருப்பி தரான்னு குர்ஆன் உத்தரவாதம் தருது. அலிரல்லேருந்து சாப்பிட்றதுக்கு 3 இச்சப்பழம் வச்சு பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்டால் கொடுத்துட்டா 3. நாங்கள் ஒன்றையாவது வாயில் போட்டு கொடுத்திப்போம். அது அலியே, ரசூல்லாட மருமானே, 4வது ஹலீஃபாவே, சின்ன வயசில் அல்லாட மார்க்கத்தை பாதுகாக்க கட்டிலில் படுத்தவரை அவர் கொடுத்துட்டார். அந்தில் அவருக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது, கிஃப்ட் ஒன்று. அவர் எண்ணி பார்த்துட்டு சொன்னார், இது எனக்கு இல்லை, எனக்கு வந்ததில்லை, எனக்கு வந்ததில்லை. அவர் கேட்டால் ஏ கொண்டு வந்த சாபி கேட்டார், ஏ இல்லை நான் 3 கொடுத்தேன், அல்ல 7 மடங்காக தரேன்னா 21 வந்திக்கணும், இது லீக்கிது 20. அவர் சொன்ன வார வழியில் ஒன்று வாயில் போட்டேன். அப்போ பிரச்சனை இல்லை தாங்க. இது என் டைம் உங்கள்கிட்ட மீறி ஈமானா யக்கீனா? எது யக்கீன்? எங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை வந்தால் கொடுப்போம். எவ்வளோ கொடுப்போம்? எல்லாத்தையும் கொடுப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்த மாதிரி கொடுப்போம். தபூக் யுத்தத்துக்கு அபூபக்கர் தன்ட்டு சகலதையும் கொடுக்கலும் எப்படி தெரியுமா? இந்த யக்கீன், மர்ம சிந்தனை. மறுமையில் அல்லாஹ் தந்ததெல்லாம் மறுமைக்கு அனுப்பி வச்சாச்சு, ஃபெஸ்ட்லேருந்து உலகத்துக்கு சேர்க்கும் யோசனை. இந்த 4 சிந்தனை அது யக்கீனாக ஈமானாக மாறாத வரைக்கும் அவர் கொடுக்க மாட்டார். இது எப்படி உருவாக்குற? எப்படி உருவாக்குற சொல்லுங்களேன். மாஷா அல்லாஹ், நீங்கள் கேட்குற ஆட்கள் ஒன்றும் தெரியாத ஆட்கள் எல்லாம் சில நேரம் என்னை விட தெரிஞ்ச ஆட்களும் இருக்கலும். ரைட்? எப்படி கொடுக்குற? எப்படி உருவாக்குறது? சொல்லுங்க, உங்களோட ஐடியாஸை சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி இந்த 4 சிந்தனை, 4 ஈமான், சொத்து செல்வங்கள் சம்பந்தமான இஸ்லாத்தின் நிலைப்பாடு, பாலிசிஸ், இது எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற?
எப்படி உருவாக்க என்கிட்ட என் ஒய்ஃப்கிட்ட பிள்ளைகள்கிட்ட எப்படி உருவாக்கல? ஓ இது ஃபெஸ்ட்டில் எஸ் மாஷா அல்லாஹ். இது நாங்கள் இது சம்மந்தமாக பேசப்படுவோம், ரைட், நாங்கள் தெளிவுபடுத்தப்படுவோம். வேறு நஜாபிர சொல்லுங்களேன், பேசுங்களேன். இது சும்மா இதுதான் தூக்கம் வந்துடும். ரமலான் சக்கீனத்துங்கிற காலமே அப்படி தானே, குர்ஆனும் சக்கீனத், ரைட். வேறு எப்படி என்ன செய்யணும்? அது சம்மந்தமான அறிவூட்டப்படுறது, ரைட். சதக்கா ஜக்காத்தில் மோட்டிவேட் பண்ணுறது. எஸ் பா சொல்லுங்க. எப்படி நான் சொல்கிறேன், இது பேசிட்டு போகிறதுக்கு லேசி அப்படித்தானே? வெரி குட். தண்ட வருமானம் தொடர்ந்து வார வருமானம் பண்ணிக்கு தானே. உதாரணமாக கடை ஒன்று கூலி கொடுத்திடும், அது தொடராக வாரது. எங்களுக்கு சேலரி கிடைச்சல தொடராக வாரது. ஓ எஸ், நான் சொல்கிறேன் அது அந்த இந்த சிந்தனையில் வெளியாக வரணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குரியது. வல்லாஹி நான் சொல்கிறேன், இஸ்லாமிய இயக்கம் இவ்வளோ தூரம் வாழ்கிறதுக்கு இந்த மனிதர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறாங்க. ஜமாத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் எந்த ஊருக்கு போய்த்தாலும் ஒரே நேச்சர் பார்த்தா சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களோட வருமானத்தில் தான் ஜமாத் சில டைம் ஓடுது. சில ஒருத்தர் இருக்கிறான் உழப்பின ஜமாத்துக்கு 5 லட்சம் அவட ஜக்காத்தை தந்துடுவான், சொல்லிட்டா வந்துடுது. அதை வச்சு அவன் இப்போ இந்த பணம் கொள்போம் உங்களோட தரணும், அதுக்கு மேலதையும் தராது. நீங்கள் இஸ்லாமிய பணிக்குரிய தரணும். அப்படி இருக்கிறான் அவங்க ஜமாத்துக்குன்னு ஒதுக்கினர், ரைட். நிறைய நான் சொல்கிறேன் எல்லா ஊர்களையும் இவ்வளோ தூரம் இந்த பில்டிங் எல்லாம் வரத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல ஈராக்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை, அப்படித்தானே? மாஷா அல்லாண்டு ஒன்று எங்களோட வருமானத்தை வச்சு பிளான் பண்ணணும். வேறு சும்மா உங்களுக்கு வர ஐடியாஸ் இல்லை சொல்லுங்கள். அப்போ ஆட்களுக்கு ஒரு இது சம்மந்தமான வழிகாட்டலாகவும் மிக்கும். வீண், வெரி குட். வீண் செலவுகளை குறைச்சறத்தை யோசிச்சது. அன்றாட உழைக்கிறாலும் சதக்கா ஃபோனில் ஒரு 50 ரூபா டிபாசிட் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு வேலைகளுக்கு அவனை 10 லட்சம் பேர் 50 ரூபா போட்டு அந்த வேலைகளில் நிறைய வளத்துள்ளி மாதிரி சேர்ந்து செஞ்சு அதில் அவுட்புட் காலக்குள்ள ஒரு அன்றாட முளைக்கிறவருக்கும் நானும் இந்த 50 லட்சம் ரூபாய் எந்த பங்கு இந்த சேர்க்கிற சிஸ்டம் கொண்டு வரும். சின்ன துளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன் உண்டு. கேட்டால் யார் கேட்டாலும் கொடுக்குற மென்டாலிட்டி வந்துடும். நாங்கள் சில நேரம் ஜஸ்டிஃபிகேஷன் இவர் பேத்து தண்ணி அடிப்பாரோ, இவர் அதை செய்வாரோ இதை செய்வாரோ, குதிரையில் வந்து கேட்டாலும் கொடுக்குன்றது மார்க்கத்தை வழிகாட்டும், அப்படித்தானே? அவர் ஒட்டத்தில் தான் வந்து கேட்டாலும் கொடுக்கணும். கேட்டால் கொடுக்கறது முதலாவது அடிப்படை, கேட்டால் கொடுக்கணும். ரெண்டாவது தொடர்ந்து சதக்காக்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள். உதாரணமாக சிலக்கா இப்போ பயணம் போக்கில் எப்போயுமே சதக்கா செஞ்சுட்டு போவாங்க, ரைட். சிலக்கா இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கு அவங்க சதக்கா செய்வாங்க. தொடர்ந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வளர்த்துக்கொள்வது. மூணாவது இப்போ நஜாபிரதர் சொன்ன மாதிரி வருமானத்தை வச்சு பிளான் பண்ணுறது. ஏன்னா வருமானத்தில் இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க சில நாடுகளில் ஜமாத்துக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அவங்களோட வருமானத்தில் 3% இது கொடுக்க. இப்போ அல்மஜ்லிஸ்லேயும் இது வந்துச்சு, ஒருத்தர் சொன்னார் உங்கள் ஒவ்வொருத்தரோட வருமானத்தில் இத்தனை பேசுத்தாங்கன்னு ஜமாத் கேளுங்க. ஜமாத் அதை முடிவாக எடுக்கல், அப்படி அது ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதனுக்குரியது. நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களை சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வரையணும், இந்த பழக்கத்தை ஏற்படுத்து. இது ஜமாத்துக்கு நான் தெரியும். இஸ்லாமிய கௌஸ் நானாண்டு இப்போ வயசாகி இருக்கிற அல்லா தலா ஒரு அருள் செய்யணும். உங்களுக்கு தெரியும் மாதம் இப்போ கௌஸ் நானா 5 தெம்பிலி மரம் அது இஸ்லாமியக்கு. அதில் அவர் பிச்சுறோம் இல்லை, புழுந்து எடுக்கிறோம் இல்லை. மாதம் நாங்கள் பேய்த்து நாங்கள் ஒரு 5-10 பேர் பேய்த்து பிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தெம்பிலி கொடுப்போம். உலகத்தை பொறுத்தவரையில் அவருக்கு கொலையாக விற்கலும் 15-20 கொலை விற்கலும் ஒவ்வொரு மாதம்.
அவர் மறுமைக்காக இதாக்கினது. நான் சொன்ன ஊரில் சாதாரண ஒருத்தரிக்கிற வயரிங் பாஸ் உண்டு. அவர் மகரிபுக்கு போகிறோம், யார் கோல் பண்ணாலும் எவ்வளோ கஷ்டம் காய்ச்சல் இருந்தாலும் போகிறார். இருட்டில் இருப்பாங்க தானே. மகரிபுக்கு போகிற செய்கிற எதுக்குமே அவர் கூலி எடுக்கிறார். அது அவர் சொல்கிறார், கபூரில் எனக்கு ஒளியை தரும். எப்படி சிந்தனை! நான் சொல்கிறேன், அந்த யோசனை பாருங்கள். அது அந்த அவர் செய்கிற வேலையை விட பெருமதியானது. மகரிபுக்கு போகிறோம், அப்படி ஒரு மனிதன் தன்னை வாழ்க்கையில் பிளான் பண்ணி மறுமையில் சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யாமல் வெறும் இன்றைக்கி நாங்கள் படிச்சுட்டு போவோம், படித்தக்குள்ள நல்ல ஐக்கும் இதை விஷயம் யோசிச்சோன்னு வரும், இன்னொன்று படித்தக்குள்ள அதில் சிந்தனை பேத்துட்டு இதை மறந்து பேத்துட்டு. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடமைக்குது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் கடமைக்குது உங்களோட குடும்பத்துக்குள்ளே இதை கொண்டு வந்து சேர்க்கிறது. அல்லாட மார்க்கத்தை, இது மார்க்கம், குர்ஆன்ட வழிகாட்டல். இது வழிகாட்டல் என்னத்துக்கு தெரியுமா? மனிதன் உள்ளத்தில் பிடிச்சிக்கிற ஹுப்பு துனியாவை நீக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இது. இதெல்லாம் செஞ்சால் இந்த உலகத்தில் ஆசை குறையும். ரூஃபா நோட்டுகளோட பெருமதி எங்களுக்கு விளங்குது, நன்மைகளோட பெருமதி விளங்குது இல்லை. அது விளங்க வச்சும் இதுகள் தான். ஒவ்வொருத்தரும் தீர்மானிச்சோன்னு நான் என்ன வருமான விஷயத்தில் செய்ய போகிறேன்னா, வளமையாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொள்ள போகிறேன்னா, குடும்பத்தில் இருக்குது. ஓகே, இவங்களுக்கு உதாரணமாக அவருக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு போக்கலே அவர் வீட்டாளுக்கு பைட்ஸ் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கிப்பார். பக்கத்து வீட்டுக்கு 50 ரூபா பைட்ஸ் வந்து வாங்கி கொண்டு போய்த்துக்கோ. அவருக்கு ஏழும் அவ்வளோதான். அப்படி ரசூலுல்லாஹி சொன்ன ஈச்சப்பழம் ஒன்றை கொடுத்து சரி நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கோங்கன்றது. வசதி இல்லாத வசதி ஆட்கள் யோசனை எவ்வளோ தூரம் நான் மறுமைக்காக சேமிக்க போகிறேன். நீங்கள் விட்டுட்டு போய்த்து அது வராசத் சொத்தாகும். வராசத் சொத்தா என்ன எல்லாரும் வாப்பக்கு அனுப்பி வச்சோம் அப்படி யோசிச்சுவாங்களா? நீங்களே எடுத்துகிட்டு போக யோசிச்சல. பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை வாப்பக்கு அனுப்பி வச்சோன்னு வரல. நீங்கள் மௌத்தாக்குள்ளே மறுமைக்கு எடுத்துகிட்டு போய்த்திருந்தாலும் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலாது. அந்த பிள்ளைகளும் மௌத்தாக்குள்ள அவங்க மறுமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நலிமாஜியார் எடுத்துகிட்டு போய்த்தது மாதிரி நீங்கள் தான் வளர்க்குறீங்க பிள்ளைகள். உங்களை பார்த்து பிள்ளைகள் வளருது. ரைட்? எந்த அளவு தூரம் அரபிகள் பொதுவாக சஹாபாக்கள் விருந்தினர்கள் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஓகே அவருக்கு பெருசாக செலவழிச்சு கொடுத்தீங்கன்னா எஸ் அவர் வச்சுக்கொண்டிருக்கிற கிழமையில் 3 நாளைக்கு என்ன சாப்பாடோட ஒத்தர வச்சுக்கொள்வேன். அவருக்கு வச்சுக்கிற சாப்பாடோட ஒத்தரோட சேர்ந்து தின்றேன். ஒரு பிளேண்டிக்கு ஒத்தரை கூட்டிகிட்டு வர்றது முந்தி சமூகத்தில் நிறைய பழக்கம். பள்ளிக்கு போயிட்டு வரவும் வாங்கலை, அப்படியே டீ ஒன்று குடிச்சிட்டு போக முடியும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மனிதர்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வச்சு கொண்டிருக்காங்க உறவை. எந்த அளவு தூரம் இன்ஃபாக் இது முத்தகீன்களோட பண்பு. எந்த அளவு தூரம் எதை பிளான் பண்ண போகிறோம், எங்களோட குடும்பத்துக்குள்ளே எந்த அளவு தூரம் இதை பண்பை வளர்த்துக்கொள்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். என்கிட்ட எந்த அளவு தூரம் இது வளரப்போகுது, என் ஒய்ஃப்ட்ட எவ்வளோ தூரம் இதை வளர்க்க போகிறோம். நாங்கள் இது குர்ஆனோட பேசிக் மெசேஜ். இது முத்தகீன்களோட அடிப்படையான பண்பு. என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நான் வளர்க்க போகிறேன். இது ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்க ஊழியனுக்கும் மார்க்கத்தை சுமந்த முஸ்லீமுக்கும் இது ஒரு யோசனை இருக்கும். நான் அல்லாட மார்க்கத்தை சுமந்திக்கிறேன், அல்லாட மார்க்கத்தை நலவுகளை என் வாழ்க்கையில் ஈக்கணும். அதுதான் என் மறுமையில் என்னை வளப்படுத்தும் யோசனைக்கு. சின்ன பிள்ளை அளிக்கிறேன் பொடியமாக, அவங்க இந்த வயசுலேருந்தே அதை உருவாக்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையுமா, அங்கே போய்த்து கஷ்டப்படப்படாது. ரத்தத்தோடு அந்த உணர்வை கொடுக்குற உணர்வை வளர்த்துக்கணும். ஒரு மாங்கத்துண்டு கிடைச்சாலும் யாருக்காலும் கொடுக்கணுமான்னு யோசிச்ச சிந்தனை உருவாக்கிறோம். ரைட்? எனவே இன்ஃபாக் அல்லாஹ் தஆலா சொல்றான், முத்தகீன்களோட பண்பு இருக்கும் போதும் இல்லாத ஈக்குவலை கொடுப்பாங்க. இல்லாமல் இருக்கிறாள் கொடுத்தா, இல்லாமல் இருக்கக்கொலை கொடுத்தா இருக்கக்கொலை அவரை செல்ல தேவையில்லை. அப்படித்தானே குர்ஆன் யோசிச்ச பிரயோகத்தை பார்க்க. அவர் இல்லாமல் ஈக்குவலை இருக்கக்கொலை கொடுப்பாரு. கவலை ஈக்குவலையும் சந்தோஷம் ஈக்குவலை கவலை ஈக்குவலை கொடு. கவலையில் ஈக்குவலை கொடுக்குறாள், சந்தோஷம் ஈக்குவலை அவரை கொடுக்குறத நிப்பாட்டையில் போகும். எனவே 2 நிலைமையில இந்த குர்ஆன் வசனம் செல்ற விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் தொடர்படணும் கொடுக்கறதுலன்றது தான். இருக்கிறாள் மட்டுமல்ல, லிஸ்ட்டில் வரால் மட்டுமல்ல, இருக்கிறார் 7 மாதத்தை 100 ரூபா தான் அவர் கேள்வி. நான் தரேன் 100 ரூபாவை, நான் தரேன் 50 ரூபா உண்டு. லிஸ்ட்டுக்கு வர தேவையில்லை, லிஸ்ட்டுக்கு வரத்தை பற்றி யோசிச்ச தேவையில்லை. 50 ரூபா ஒன்று தரேன், அதை போட்டுக்கோங்க. நான் சொல்கிறேன், வயசான உழப்பனை லேடிஸ் விங் லேடி ஒன்றிக்கிற வயசான உமா அவன் எப்பயுமே ப்ரோக்ராமில் முன்னிக்கிப்பான். உல்ஹியா கடைசிக்கு சேர்த்து நான் நினச்சேன் 40,000 எப்படியோ பங்கு. அவள் சேர்த்த 20,000 தந்தா எனக்கு பங்கு ஒன்று தரையில. உல்ஹியா வேலைகளுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க.
அவள் கஷ்டப்பட்டு சேர்த்து 20,000 ரூபா தந்தா அப்போ அதில் கத்தி வாங்குறது, கத்தியை இதாக்குறது விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கணும். உணர்வை பாருங்கள். அது சில நேரம் 2 லட்சம் ரூபா கொடுத்தது ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாடு எடுத்து தந்தார். அவரை விட சில நேரம் நான் சொல்கிறேன், அல்லா தாலா போதுமான சில நேரம் இந்த உம்மோட உணர்வு பெருமதியானது, அது இரத்தத்தோடு வளர்றது. எனவே இன்ஃபாக் இருக்கிறாலும் கொடுக்கணும், இல்லாத ஆளுக்கு கொடுக்கணும். ரைட்? இல்லாத ஆள் தனக்கு வச்சிரத்தையாவது கொடுக்கணும்ன்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் ஹதீஸில் பார்க்கணும். ரொட்டி துண்டை கொடுத்தவர், தனக்கு தின்ன வச்சு இந்த ஈச்சை பழத்தை கொடுத்தது, இப்படி நிறைய இருக்குது. ரைட்? கொடுக்குறன்ற விஷயம் இந்த குர்ஆன் வசனத்திலேருந்து எங்களோட வாழ்க்கைக்கான என்ன வழிகாட்டலை நாங்கள் பெறப்போகிறோம்ன்றது. அடுத்தது வல்காதிமீனல் கைஸ், அவங்க கோபத்தை மென்று விழுங்குவாங்க. உதாரணமாக தொண்டையில் ஒரு முள்ளொன்று நின்றா என்ன செய்வோம்? சோத்து புடியொன்று எடுத்து புடியொன்று பிடிச்சி புழுங்குவோம். சிம்பிளாக போகுமா, கஷ்டப்பட்டு புழுங்கணுமா? ஒரு இறைச்சி துண்டு தப்பி ஏலாது புழுங்கிட்டோம். சிம்பிளாக போகுமா, கஷ்டப்பட்டு போகுமா? கஷ்டப்பட்டு போகும். அல்லாஹ் தஆலா இங்கே பாருங்கள், முத்தகீன்களோட பண்பை இன்னொன்று சிலர் உணர்ச்சியில் டொப்பாய்க்கிற கோபத்தை பற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்யுத்த வீரனை வீழ்த்துறவனல்ல வீரன். யார் வீரன்? அந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வீரன். அவங்க கோபத்தை மென்று விழுங்குவாங்க. அவங்க கொப்பளிச்சோணும், அவங்களுக்கு வீசி அடிச்சோணும். வந்த கோபம் பஜாரில் வருது, இது வருது, அதை வெளிப்படுத்தணும், மென்றுவாங்க, மென்று விழுங்குவாங்க. கோபம் ஒரு அருள். கோபம் வராமல் வைக்கப்படாதா? கோபம் வரணும், கோபம். ஆனால் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு சரி, அதை மேனேஜ் பண்ணணும். எப்போ கோபம் வரணுமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்காக சிவக்காத முகம் யார்? பாவம் ஒன்று நடக்குது, ஒரு ஊரில் பாவம் நடக்குது, ஒருத்தர் ஆபிதத்தை வணங்கி கொண்டிறார். மலக்கு அல்லாஹ் தஆலா அழிச்ச சென்னாச்சு அந்த ஊரை. மலக்கு கேட்குற, யா அல்லாஹ் அங்கே ஒரு வணக்கசாலிக்கிறார். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஸ்டார்ட் பண்ணுங்க. யார்லேருந்து? மார்க்கத்துக்காக அவரோட முகம் சிவக்கல்ல. அல்லாட விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடக்குது, அவர் கரிசனே இல்லை. தன்னை குடும்பம் அல்லாட விருப்பத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்குது, கல்யாணம் ஒன்று நடக்குது அல்லாட விருப்பத்துக்கு முரணா. இவர் ஆபித்தான், வணக்கசாலிதான், அவருக்கு முகம் சிவக்கல்ல, மேல் பதறல்ல, கோபம் வரல. அது ஈமான்ட பலவீனமான நிலைமை. தண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அல்லாருக்கு முரணான நடக்குது, அப்போ அவர் கோபம் வரணும். அது அருள். கோபம் வராமிக்கிறதல்ல, கோபம் வரணும். கோபத்தை மேனேஜ் பண்ணுறது எங்கள் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, முத்தகீன்களோட உயர்ந்த பண்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பிரச்சனை சமூக தளத்தில். அவங்க எல்லாருக்கும் சபூர் செல்றாக்கள், வீட்டுக்குள்ளே போய்த்து அவருக்கு சபூர் செல்ல உத்தரவு இல்லை. சில நேரம் எங்களுக்கு வர கோபம் ஏண்ட மனைவின்ற உரிமை இல்லை, ஏண்ட பிள்ளைன்ற உரிமை இல்லை, நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்ற சிந்தனையில் சில நேரம் கோபம் வருது. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்? எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்? பானதுரையில் ஒரு தலைப்பு என்ன செஞ்சேன், ஒரு லேடி முன்னுக்கு என்ன கேட்க, சார் கோபத்தை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறேன்? நான் நினச்சேன் டீச்சர் ஒன்று இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்? ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலைன்னா எளிமைந்தா உட்காரணும், உட்கார்ந்தா இந்த படுக்கணும். ரைட்? இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி, ஷைத்தான்றது கோவம்ன்றது ஷைத்தான்ட நெருப்பு துளி. எனவே தண்ணி குடிச்சது அதை அமர்த்தும். 2வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உது செய்யுங்க. அப்பயும் இல்லை, ஃபெஸ்ட்டுக்கு ஒருத்தர் எலும்பிக்கிறார், அவருக்கு உட்கார்ந்தா கண்ட்ரோல் ஆகுது, அது பேசிக் ஸ்டேஜில் இருக்கிறார். எஸ் ஓகே. இல்லை அவருக்கு உட்கார்ந்தும் சரி வரும், அவரை கொஞ்சம் படுக்க வச்சோம், கொஞ்சம் படுங்க ராஜா, கொஞ்சம் படுங்க, ஓகே. இப்போ 2வது ஸ்டேஜ், அதுவும் சரி வராது. 3வது அவர் தண்ணி கொஞ்சம் குடிச்சிடாது, அதுவும் சரி வர்றது இல்லை. 4வது ஸ்டேஜில் இருக்கிறார், உதவு செய்யும். 5வது ஸ்டேஜுக்கு அவர் தொழணும். இது 5 ஸ்டேஜில் கோபம் கண்ட்ரோல் ஆகும். அதே தாண்டி போகுதுன்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். விளைஞ்சா நான் சொல்கிறேன், கோபம் வரக்கொலே சில ஆட்களுக்கு பாவம் செஞ்சு யாராவது சொல்லணும், அடே நீ செஞ்ச பாவம் உண்டு, பாவமாக செஞ்சு நீ பொய் பேசினேன், பொய்யே பேசினேன். அவர் பாவம் செய்வார், இன்னொருத்தர் தான் கண்டுபிடிச்சோம் இவர் பாவம் செய்கிறாரா இல்லையான்னு. அவருக்கு கவனமே இருக்காது. 2வது நிலைமை என்ன தெரியுமா, பாவம் செஞ்ச போகிறோம் ஞாபகம், அடே நான் பொய்யொண்டே பேசினேன். இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆரோக்கியமான நிலைமை, நார்மல்.
இன்னொன்று லெவல் பேசக்கொலை நான் பேசுகிற பொய்ன்ற யோசனை வரும். பொய்யொன்று தான் பேசுகிறேன், இது கொஞ்சம் ஆரோக்கியமான இல்லை. அதை விட பெஸ்ட் பேசுகிறதுக்கு முன்னால் நான் பொய் பேச போகிறேன்னு யோசிச்சேன். அவருக்கு தான் தவிர்த்து கொள்ளேன். சொல்லப்படாது, அடுத்த ஆளை பற்றி பேசப்படாது தான் என்றாலும் அப்படி பேசுறது ரைட். கோபம் வாரத்துக்கு வந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அவ்வளோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் யோசனை அடே கோவப்பட்டேன் மன்னிச்சு கோவம் வந்துச்சேன்னா எனக்கு அவங்க புறோக்கு. ரெண்டாவது கோவப்பட்ட உடனே விளங்குறது, கோவப்படக்குள்ளே நான் எல்லாம் மீறுறேன்னு விளங்குறது. இப்போ கோபம் வரப்போகுதுன்னு விளங்குறது. ஒருத்தர் கோபம் வாரத்துக்கு முன்னால் கோபம் வரப்போகுதுன்னு விளங்குற இடத்துக்கு டெவலப் பண்ணணும். அவர் டெவலப் பண்ணணும் ரைட். அப்போ இதுக்கு ரசூலோட வழிகாட்டல் இருக்குது ரைட். ஒரு மனிதன் மூளையில் கோபம் எவ்வளோ நேரம் தாக்கம் செலுத்தும்? சயின்ஸ் செல்லுது 10 நிமிஷம், மேக்சிமம் 20 நிமிஷம்னு செல்லுது. ஒருத்தர் கோபம் வந்தால் ஆக குறைஞ்சது 10 நிமிஷம் அவர் பேசாமிக்கணும், பேசப்படாது. இல்லை அளவு கடந்து கோபம் வந்து 20 நிமிஷம் பிடிச்சோன்னு நாக்க. அப்போ அவரோட பாதிப்புலேருந்து கோபத்தை பாதிப்புலேருந்து அவர் பாதுகாத்துக்கிறேன் ரைட். அடுத்தது கோபம் வர ஆட்களுக்கு சைக்காலஜிக்கலி கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் உண்டு. டீப் ப்ரீத் வந்து மூச்சை உள்ளுக்கு இழுக்கணும். இல்லைங்களே 4 நிமிஷம் எடுத்து 4 செகண்ட் எடுத்து 7 செகண்ட் வச்சுக்கொண்டு 8 செகண்டில் ரிலீஸ் பண்ணணும். 3, 2, 1 ஸ்டார்ட் வச்சு இப்போ ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு 5 தினம் செஞ்சால் எந்த ஒரு கோவம் டக்குன்னு கண்ட்ரோல் ஆகும். ஃபஸ்ட்டு கோவம் வந்தோட இதெல்லாம் ஞாபகம் வரணுமே. கோவம் வர ஆட்களுக்கு இது செய்வோம் ரைட். இப்படி நிறைய இதுக்கு நடக்க வச்சுறது. நீங்கள் நடங்க, அது கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் வந்தால் அவருக்கு அடிக்கடி கோவம் வருது. ஃபெமிலி லைஃப்பில் நியாயமான பிரச்சனை வந்துன்னா அவர்கிட்ட ஒரு தாளை கொடுத்து அவருக்கு வந்த கோவம் என்ன, அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினாரோ என்னென்ன பாதிப்புகள் எழுதணும் அதை பற்ற வச்சணும். அதெல்லாம் பார்த்துட்டு பற்ற வச்சுற இப்படி செய்கிறது. இப்படி இதுக்குது என்ன ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் ரைட். நான் சொல்கிறேன் ரசூல்லா சொன்ன இந்த விஷயங்கள் போதும் மொத்த கோபம் வந்தால் நீக்கி கொள்றதுக்கு ரைட். எனவே ஒரு முத்தக்கின்ற பண்பு என்ன தெரியுமா? கோபம் வந்தால் தலைக்கேறினா அவருக்கு அறிவு வேலை செய்யாது. அந்த நிலைமைக்கு ஒரு முத்தக்கி போகப்படாது. ஆகக்கூட வெறுப்பு வந்தாலும் ஆகக்கூட இறக்கம் வந்தாலும் அறிவு வேலை செய்யாதுன்னு. ஒருத்தரோட வெறுப்பு கூடினாலும் சரி, கோபம் வந்தால் அவன் என்ன நலவு செஞ்சான், இவன் என்னத்துக்கு சரி என்னைய பெரட்டத்தான் செஞ்சுப்பான். நல்ல இறக்கம் வந்து புள்ளகளிக்குதாங்க பொடியனோடு நல்ல இறக்கம், அவனை பற்றி எது சொன்னாலும் தூள் யூஸ்பான், அதை ஏற்றுக்கொள்ளாது. கோபம் என்ன செய்யும்டா, அறிவை வேலை செய்ய விடாது. ஒரு முத்தக்கி அந்த இடத்துக்கு போகப்படாது. அவர் கண்ட்ரோல் பண்ணணும். அவரோட எங்கே மேனேஜ்மெண்ட் ஈக்கணும், அவரோட உணர்வுகளை அவர் கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணணும். அதில் உன்னதமானது கோபம். எந்த அளவு தூரம் நாங்கள் இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். முத்தக்கீன்களோட பண்புகள் எவ்வளோ தூரம் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உணர்வுகளை கூட உணர்ச்சிகளை கூட எந்த அளவு தூரம் நாங்கள் மேனேஜ் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். அல்லது மனிதர்களிட முன்னுக்கு பள்ளிக்கு வந்தால் சமூக தளத்தில் நல்லாட்களாக நடித்து கொண்டிருக்கிறோமா? அல்லாட பார்வையில் நாங்கள் கேட்குறோம். எங்களோட ஒய்ஃப்கிட்ட எங்களோட பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டால் அவங்க சான்று பாருவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் குடும்பத்துக்கு நான் சிறந்தவன், நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர் யாருன்னா தன்னை குடும்பத்துக்கு சிறந்தவர், தன்னை ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு. உங்களை பற்றிய பதிவு என்னைக்கும் ரைட். சூறாட வசனங்கள் என்ன மிக்கிறது நான் நினச்சி இதோட ரைட் முடிச்சுக்குறோண்டு ரைட். அல்ல அடுத்தது சரிங்க. அதான் வல் ஆஃபீனா நின்னாஸ், மனிதர்களை மன்னிச்சுடுவார். இதுவும் அடிப்படையான குவாலிட்டிஸ் என்னென்னா, மன்னிச்சுன்றது சிம்பிளாக வராது. அது வளர்ந்து உள்ளத உயர்ந்த பண்புகள் ஒன்று தான் மன்னிச்சுறது. எல்லாம் மன்னிச்சேன் பேசுகிறேன், ஆனால் எனக்கு அவரும் மன்னிச்சேலாம் இந்த இடத்துக்கு இப்போ மனிதர்கள் மன்னிச்சுன்றது வளர்ந்து உள்ளத்தால் மட்டும்தான் நேரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பேசாமல் காய்ச்சாமல் வைப்பாங்க.
ரைட். வல் ஆஃபீனா நின்னாஸ், அல்லாஹ் மன்னிப்பவன். அந்த பண்பை முத்தக்கி பெற்றிப்பார், சுவனத்துக்கு போகிறால் பெற்றிப்பார். நாங்கள் எவ்வளோ தூரம் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு மன்னிப்பு கேட்குறோம். 27 வரக்காட்டி இந்த சமூகம் விழிச்சு கொண்டு இருக்குது. என்னத்துக்கு? இந்த தௌபா செஞ்சுக்கிறோம். பொடி மாதிரிலாம் 27க்கு முன்னுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு கொட்டுடணும். 27 அவ்வளோ சூஃபிகளாக மாறணுன்ற யோசனை தான் மலக்கா. ரைட். ஷவ்வால் பிற விளங்கொலை எல்லாம் பறந்தாச்சு. ரைட். எனவே ஒரு வளர்ந்த வளமான உள்ளத்தால் தான் மன்னிச்சிடும். மனிதர்களை அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை வச்சு சில ஆட்களுக்கு மனிதர்களை பார்க்கல அவர் பேசினதெல்லாம் முகத்துக்கு ஞாபகம் வரும். இப்படி பேசினாரே. சில ஆட்களுக்கு நாங்கள் வசதி இல்லாத காலத்தில் எங்களோட பெரியப்பா என்னோட இப்படி நடந்து கொண்டா, சாட்சி இப்படி நடந்து கொண்டா, கண்டுகொள்ள மாட்டார், கூப்பிட மாட்டார். இப்போ எல்லோரும் ஓடி வராங்க என்கிட்ட வாகன வசதிகள் ஈரத்தை வச்சு. இப்படி பதிவுகள் எல்லாம் மிக்கும் மனுஷர்கள் விட்டு மோசமாக நடக்க குர்ஆன் சொல்லுது. அது வளர்ந்துள்ள வல் ஆஃபீனா நின்னாஸ், மனிதர்கள் அவங்க மன்னிப்பாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நல்லமல் செய்கிற மனிதர்கள் அல்லாஹ் தாலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். இத்தகைய நல்லமல் செய்கின்ற மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் தாலா சொல்கிற வசனம். இது சூரா ஆல இம்ரான் 133 134. முதலாவது முடிவொன்று எடுப்போம். இது 2 வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் பாடமாய்க்கிறோம் இந்த கிழமைக்குள்ள. ஓகேயா? ரைட். இன்ஷா அல்லாஹ் என்னத்துக்கான உத்தரவாதம் அப்படித்தானே? வாக்குறுதி செஞ்சால் நீங்கள் முயற்சி செய்யணும். ஒரு கிழமையாக பாடமாகலாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. நான் பாடமாக்கினேன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. குர்ஆன் ஒட்ட டக்குன்னு அணைஞ்சிக்கிறோம். ரைட். இந்த 2 வசனத்தையும் பாடமாக்கணும். ஜமாத்த இந்த குரூப்பின்னா நீங்கள் இந்த 2 வசனத்தையும் மொழிபெயர்ப்போடு என்ன செய்யுங்க, போட்டுடுங்க. வெரி சிம்பிள். பாடமாக்குறதுக்கு பாய்ஸை பொறுத்தவரை ஃபோனில் முன்னுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டுக்கொண்டீங்கன்னா வெரி சிம்பிளாக பாடமாக்கிடுங்க. ஒரே நாளைக்குள்ளே எல்லாத்தையும் பாடமாக்கிடும். பாக்கொலை எல்லாம் ஓதுறது உங்களுக்கு விளக்கம் தெரியும், நீங்கள் ஓதுறது. இதை பாடமாக்கினீங்கன்னா நீங்கள் தொழுகையில் இது ஓதுறது. ஒரு நாளில் 5 நேரம் இருக்குது. முன்பின் சுண்ணத்தில் இருக்குது. முன்பின் சுண்ணத்தில் கட்டாயம் இந்த 2 வசனத்தை நீங்கள் ஓதுங்க. ரைட். விஷயம். 2வது விஷயம், இந்த தலைப்பில் வந்த முதல் பாதிக்குள்ளே வர விஷயங்களில் முதலாவது விஷயம் நாங்கள் முடிவெடுக்கணும். நான் சொல்கிறேன் 7 மாண்டு பாருங்கள். நான் சொல்கிறேன் ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 தினம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம் மக்ஃபிரத்துக்காக. ஓகே? இஸ்திக்ஃபார் என்ன? அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறது. வெரி சிம்பிள் தானே? கஷ்டமான முடிவா? இல்லை. 2வது விஷயம், பாவங்களுக்கு மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் ஆக்குறதுன்னு ஒரு தடவையாவது தேடிக்கிறோம் எங்களோட பாவங்கள் அன்றைய நாள் செஞ்சதுகளை. ரைட். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட நாட்களில் இதுகளுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குவோங்க, அவசரப்படுத்திக்குவோங்க. பாவங்களில் லேட்டாக்கி வச்சுக்கிறவான 27 நோன்பு காட்டியும் வச்சுக்கிறவான நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதுக்கு. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 விடுத்தம் நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடினாண்டா அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலேருந்து பாதுகாப்பார். யார் சுவர்க்கத்தை 3 விடுத்தம் கேட்குறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுப்பார். 3வது விஷயம் சொல்கிறேன், அல்லாஹ்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வன ஊதுபிக்க மினன்னார். இல்லாட்டி நிறைய துவா இருக்குது. சுவர்க்கத்தை கேட்குறதும் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். 3வது விஷயம், கஷ்டமாக எப்படி கஷ்டமைக்குமா என்ன நீங்கள் சொல்லுங்கள். சிம்பிளான விஷயம் தானே, கஷ்டமா இல்லை, பிரச்சனை இல்லை. இது 3. ஓகே. அடுத்தது இந்த பண்புகளில் முதலாவது நாங்கள் சொல்கிறோம், கொடுக்குற பண்புகளை ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இந்த குர்ஆன் வசனத்துலேயும் நான் இனிப்போகிறோம் இப்படித்தான். ரைட். 4 விஷயம் இருக்குது சொத்துக்கள் சம்மந்தமாக. ஏனும்டா அதை எழுதி ஒட்டி வைங்க. ரைட். அது உங்களோட மனசில் வர கபட்டில் எழுந்தா ஒட்டி வைங்க, ட்ரோயருக்கு முன்னுக்கு ஒட்டி வைங்க. ரைட். இது மனசில் ஆழமாக பதிச்சணும். உங்களோட ஒய்ஃப்ட பிள்ளைகளோட விஷயங்களில் கொடுக்குற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கல்ச்சரை ஏற்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட உங்களோட குடும்பத்தில் சும்மா உதாரணமாக சிலருக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கொடுப்பாங்க. ரைட். நாள்கள் பார்த்து கொடுக்குறது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கொடுக்குறது. அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன், யார் சரி கேட்டால் 7 மாதத்தை கொடுக்குறேன். ஒரு இடத்துக்கு வரையலுமா? கஷ்டமா இல்லை தானே? நான் ஹதியாவாக கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் எங்களோட லெவலுக்கு நாங்கள் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். 7மா? ஓகே. அடுத்த விஷயம், என்னோடய ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு பழக்கிறதுக்கு வீட்டில் ஆக்குறதுகள் நான் சொல்கிறேன். 1
ஒவ்வொரு நாளும் இஃப்தாருக்கு ஒருத்தருக்கு சரி ஒரு பெட்டிஸை சரி எங்களுக்கு கொடுக்கும், ஒரு ட்ரிங்க் ஒன்று சரி, இல்லை பழத்துரு ஒன்றை கொண்டு வந்து சரி கொடுக்குறேன்னு யோசிச்சலும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களோட வீட்டில் உங்களோட ஒய்ஃபுக்கு பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனையை பழக்கிறதுக்கு சந்தர்ப்பமாக அமையும். நீங்கள் உங்களோட லெவலுக்கு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்கன்றது. அடுத்தது கோபம்ன்ற விஷயம் பார்த்திக்கிறோம். கோபம் வந்தால் ரசூல்லோட வழிகாட்டலை ஞாபகப்படுத்தி அதை செஞ்சுக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன், நாங்கள் 5-6 முடிவுகள் எடுத்திருந்தால் நிறைய விஷயங்கள் இல்லை. எது நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் கோபம் வந்து கொண்டு இல்லை, அப்படித்தானே ஒவ்வொரு அவரும் இல்லை. ஒரு நாளில் எப்பயாவது ஒரு நாள் வருது, ஒரு கிழமைக்கு 2 தானே வரும், 3 தானே வரும், ரைட்? இந்த விஷயங்கள் படித்தத்தை வாழ்க்கையில் கொண்டு போய்த்து சேர்க்குறன்றது தான் இங்கே நாங்கள் படிக்கிறதுக்கான காரணம். அப்படித்தானே ரமலான் குர்ஆன் இறங்கின மாதம், எங்களோட உள்ளத்தில் குர்ஆன் இறக்குறதுக்கான சந்தர்ப்பம் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு முழிச்சு இந்த 8 மணி அக்காட்டையும் வேலை சோழிகளுக்கு போகணுன்ற நிலைமையில் டயர்டாகி இந்த இடத்துல உட்கார்ந்து விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரமலான் நல்லதொரு காலம் எங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு, ரைட், மனிதர்கள் உருவாக்குறதுக்கு, அல்லாஹ் தஆலா எங்களை தயார்படுத்துறதுக்கு. எனவே இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் 8 மணி ஆகிட்டு ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்களுக்கு சந்தர்ப்பம் கடைச்சிக்குள்ளே பார்ப்போம்னு சொல்லி என்ன சரி கேள்வி எழுந்தால் உங்களோட ஒப்பீனியன் செய்கிறேன்டா ஒரு 2 minutes உங்களோட ஒப்பீனியன் செல்லும்.